ஸ்ரீமத் ராமாயணத்தில் ரொம்ப புகழ்பெற்ற பகுதி இந்த சுந்தரகாண்டம். இதை படித்தாலும் சரி கேட்டாலும் சரி ரொம்ப நல்லது. வேலை வேண்டுமா சுந்தரகாண்டம், திருமண வரம் வேண்டுமா சுந்தரகாண்டம், குழந்தை செல்வம் வேண்டுமா சுந்தரகாண்டம் அப்படின்னு அனைத்தையும் தரக்கூடியது. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது படிக்க போகிறோம். ஒவ்வொரு பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க போகிறோம். முதல் சர்க்கம், ஹனுமார் கடலை தாண்டுதல். ஸ்ரீராம கைங்கரியத்தின் பொருட்டு ஜாம்பவானால் ஆர்வமூட்டப்பட்டு உற்சாகமடைந்த ஹனுமார் அரக்க ராவணனால் அபகரித்து செல்லப்பட்ட சீதா பிராட்டியை காணும் ஆவலால் வெண்ணில் விரைந்து செல்ல விரும்பினார். பிறருக்கு இயலாததும் ஒப்பற்றதுமான பெரும் காரியத்தை செய்ய விரும்பிய ஆஞ்சநேயர் தலை நிமிர்ந்து நிற்கும் காளை போன்று கம்பீரமாக விளங்கினார். விண்ணில் பறப்பதற்கு முன் அஞ்சாமையும் நல்லறிவும் இணையற்ற வலிமையும் படைத்த ஹனுமான் பாய்வதற்கு தயாராக இருக்கும் சிம்மம் போல் அங்கும் இங்கும் உலவினார். இதனால் பறவைகள் பயந்து பறந்தன. அவரது மார்பின் தாக்குதலால் மரங்கள் சரிந்தன. விலங்குகள் பயந்து ஓடின. இயல்பாகவே அழகு பெற்றதும் காமரூபிகளான யட்ச கிண்ணற கந்தர்வர்களால் சூழப்பட்டதும் ஒளிமிக்க தேவர்களுக்கு ஒப்பானதும் பரிவாரங்களால் சூழப்பட்டதும் சான்றோரும் வணங்கும் பெருமை மிக்கதுமான மகேந்திர மலையில் நின்ற ஹனுமான் தடாகத்தில் இருக்கும் பெரிய குஞ்சரம் போல் காணப்பட்டார். ராம காரியமாக புறப்பட எண்ணிய ஹனுமார் சான்றோர்களை வணங்கும் முறைப்படி சூரியன், இந்திரன், வாயு, பிரம்மா மற்றும் பிற தெய்வங்களையும் வணங்கினார். பின்னர் சீதையை தேடும் பொருட்டு தென் திசை நோக்கிச் செல்ல எண்ணினார். ராம கைங்கரிய ஆர்வத்தால் ஓங்கி நின்றார். தமது கரங்களிலும் கால்களிலும் மகேந்திர மலையை அசைத்தார். அப்பொழுது அம்மலையில் மலர் செடிகளில் பூத்திருந்த மலர்கள் உதிர்ந்தன. அந்த நறுமண மலர்களால் மூடப்பட்ட மகேந்திர மலை இது பூக்குவியலோ என்னும்படி அழகு பெற்று விளங்கியது. வீரமும் உரமும் கொண்ட ஹனுமார் அம்மலையை உதைத்து மேலெழுந்து கிளம்பிய போது அம்மலையிலிருந்து கற்கள் சரிந்தன. அம்மலையில் இருந்த உயிரினங்களும் பறவைகளும் ஹனுமாரின் ஆற்றலுக்கு தாங்காது தீனமாக கத்தின. அந்த குரல் ஒலி திக்கெல்லாம் பரவியது. மகேந்திர பர்வதம் பூதங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதோ என அஞ்சி அங்கிருந்த மகரிஷிகளும் வித்யாதரர்களும் தத்தமது பெண்டுகளோடு விண்ணோக்கி கிளம்பிச் சென்றனர். பர்வதத்தை ஒத்த வாயுபுத்திரர் ஸ்ரீராம காரியத்துக்காக பெருங்கடல் தாண்டி அரும் பெரும் காரியத்தை செய்யும் ஆர்வம் கொண்டவராய் அடைய முடியாத பெருங்கடலின் அக்கரையை அடைய முயற்சிக்கிறார் என்று மகரிஷிகள், சாரணர், சித்தர் முதலியோர் பேசிக்கொண்டனர். அப்போது குன்றுபோல் உறுதி கொண்ட ஹனுமான் பேரார்வத்தால் தமது பெரிய வாளை சர்பத்தை கருடன் சுழற்சி போடுவது போல சுழற்றினார். தமது இரு கரங்களையும் அந்த பெரிய மலையில் ஊன்றியபடி இடுப்பை சுருக்கி தமது வலிமை மிக்க நீண்ட கால்களை மடக்கிக் கொண்டார். ஒரு யோகியைப் போல பிராணவாயுவை இதயத்தில் ஈர்த்து கொண்டார். தனது விண்வெளி பயணத்தை துவங்கும் முன் பிற வானரங்களை நோக்கி, காற்றினும் கடிய வேகமுள்ள ஸ்ரீராம பாணம் போல் இலங்கை மாநகருக்கு போவேன். எப்படியும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்று பிராட்டியாரை அழைத்து கொண்டு மீண்டும் வருவேன். இல்லையேல் ராவணனோடு இலங்கை நகரை பெயர்த்து கொண்டு வருவேன் என்று கூறி கருடனைப் போல் விண்ணில் பாய்ந்தார் மாருதி. ஹனுமன் கிளம்பிய போது ஏற்பட்ட வேகத்தினால் மலை மீதிருந்த மரங்கள் தத்தமது கிளைகளோடு ஹனுமனை தொடர்ந்து சென்றன. அம்மரங்கள் உறவினரை வழியனுப்பும் சுற்றம் போல் காணப்பட்டன. பருத்து செழித்த விருட்சங்கள் பேரரசனை தொடர்ந்து செல்லும் படைகள் என காணப்பட்டன. இக்காட்சி காண்பாரை வியக்கச் செய்தது. சிறிது தூரம் ஹனுமனை தொடர்ந்த அந்த மரங்கள் சமுத்திரத்தில் வீழ்ந்து மறைந்தன. தம்மேல் சிந்தப்பட்ட பல்வகை மலர்களால் மிக மிக அழகாக காணப்பட்டார் ஹனுமார். விண்வெளியில் பறந்த ஹனுமார் தமது கீழ்நோக்கிய பார்வையால்
கடலையே பருகுவார் போலும், மேல் நோக்கிய போது விண்ணையே விழுங்கி விடுபவர் போலும் காணப்பட்டார். தம் வலிமை மிக்க வாளின் துணையால் பறந்து சென்ற ஹனுமான் விண்வெளியில் பறக்கும் சூரியனோ என எண்ணும்படி இருந்தான். ஹனுமான் பாய்ந்து சென்ற இடமெல்லாம் கடல் நீர் கலங்கியது. மேலெழுந்த பெரிய அலைகளை ஹனுமார் தம் மார்பால் மோதி தள்ளினார். இறக்கைகளோடு பறக்கும் ஒரு பர்வதம் போல் காணப்பட்டார் ஹனுமார். விண்ணில் பறந்து கடலை கலக்கி பாய்ந்து செல்லும் ஹனுமாரை தேவர், கந்தர்வர், அரக்கர் அனைவரும் மலர் மாறி பொழிந்து வழிபட்டனர். சூரியன் தன் வெம்மையை காட்டவில்லை. வாயுவோ ராமகாரியம் நிறைவேறட்டும் என வாழ்த்தினர். ரிஷி கணங்களும் தேவ கந்தர்வர்களும் யட்ச ராட்சசர்களும் ஹனுமாரை புகழ்ந்து பாடினர். ஸ்ரீராமர் பிறந்த இட்சுவாகு வம்சத்தவரால் உண்டான சமுத்திர ராஜா ராமனின் தொண்டில் ஈடுபட்டு செல்லும் ஹனுமாரை பூஜிக்க விரும்பினார். இட்சுவாகு குலத்தில் உதித்த சகரன் என்ற மன்னனின் புதல்வரால் உண்டாக்கப்பட்ட நான் ஹனுமாரை உபசரிப்பதே முறை என எண்ணினான் சமுத்திரராஜன். அப்போது தன்னுள் மறைந்திருந்த மைனாக பர்வதத்தை நோக்கி கடல் அரசன், ராம காரியமாக வரும் ஹனுமார் நம் இருவராலும் பூஜிக்கத்தக்கவர். அவரை உபசரித்தல் நம் தர்மம். ஸ்ரீராம கைங்கரியத்தில் ஊக்கம் கொண்ட ஹனுமாரை ஓர் அதிதியாக கொண்டு இளைப்பாறச் செய். பின்னர் கடலை தாண்டட்டும் என்றான். கடல் அரசனின் வார்த்தைகளை கேட்டு மைனாக பர்வதம் சமுத்திரத்திலிருந்து மேலே கிளம்பியது. அதனை ஒரு இடையூறு என எண்ணி ஹனுமார் தமது திரண்ட மார்பால் மோதி தள்ளினார். அப்போது மைனாகம் ஓர் மானிட வடிவம் தாங்கி ஹனுமாரை தன் சிகரங்களில் இறக்கி இளைப்பாற்றிக் கொள்ளும்படி வேண்டியது. தான் மட்டுமின்றி கடல் அரசனும் அவரை பூஜிப்பதாக சொன்னது. இது அவர்கள் நன்றி கடன் என்றும் சொன்னது. நீர் பூஜிக்கப்பட்டால் வாயு பூஜிக்கப்பட்டவராவர். கிருத யுகத்தில் பர்வதங்கள் இறக்கைகளோடு பறந்து கொண்டிருந்தன. அதனால் தன் உயிருக்கு ஆபத்து நேரும் என அஞ்சி ரிஷிகளும் பிற உயிரினங்களும் இந்திரனிடம் முறையிட அவன் பர்வதங்களின் இறக்கைகளை தன் வஜ்ராயுதத்தால் வெட்டி எறிந்தான். அப்போது உங்கள் பூஜ்ய பிதாவின் அருளால் நான் கடலில் தள்ளப்பட்டு காப்பாற்றப்பட்டேன். எனவே நீரும் உம் பிதாவும் என்னால் பூஜிக்கத்தக்கவர்கள். எங்கள் பூஜையை ஏற்க வேண்டும் என பிரார்த்தித்தது மைனாகம். மைனாகத்தின் மென்மையான உபசார வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்த ஹனுமார், தங்களின் உபசாரத்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். தாங்கள் வேண்டியபடி தங்களிடம் தங்காததாலும் தங்களை எனது மார்பினால் மோதியதாலும் சினம் கொள்ள வேண்டாம். நான் மேற்கொண்ட காரியம் என்னை பயணப்பட தூண்டுகிறது. காலம் கடக்கும் முன் நான் காரியத்தில் ஈடுபட வேண்டும். எனவே நடுக்கடலில் தங்குவதற்கு இல்லை என்று மைனாகத்திடம் கூறி மகாவீரனான ஹனுமார் அதனை அன்போடு தழுவி விடைபெற்று விண்ணில் பறந்தார். மைனாகம் ஹனுமார் உபசாரத்திற்கு மகிழ்ந்து இந்திரன் அதனை வாழ்த்தினான். இதனால் மைனாகம் பெரிதும் மகிழ்ந்தது. மைனாகம் கடலில் மறைய ஹனுமார் தம் பயணத்தை தொடர்ந்தார். விண்ணில் பறந்து செல்லும் ஒப்பற்ற ஹனுமாரை பார்த்து வியந்த தேவர், கந்தர்வர், சித்தர் மற்றும் ரிஷிகள் சர்ப்பங்களின் தாயான கரசையிடம் ராட்சச உருவம் தாங்கி ஹனுமாரை தடுத்து நிறுத்து, அவர்தம் பராக்கிரமத்தால் உன்னையும் வெல்வார். அவரது பராக்கிரமத்தை மீண்டும் காண நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்றனர். தேவர்கள் சொன்னபடி சுரசை அரக்கி வடிவம் தாங்கி ஹனுமாரை தடுத்து நிறுத்தி இவ்வாறு சொன்னாள்: ஹே கபிவரா, தேவர்கள் உன்னை எனக்கு உணவாக படைத்திருக்கின்றனர். நான் உன்னை உண்ண வேண்டும். என் வாயில் புகுவாய். சுரசையின் வார்த்தையை கேட்ட ஹனுமான் இவ்வாறு சொன்னார்: தசரத புத்திரனான ஸ்ரீராமர் தம்பி லட்சுமணனோடும் மனைவி சீதையோடும் தந்தையின் கட்டளைப்படி தண்டகம் வந்தார். ராமரோ ராவணனின் தங்கை சூர்பனகையின் மூக்கினை இளவல் கொய்ய காரணமாக இருந்ததால் அரக்கர்களால் வெறுக்கப்பட்டார். பின்னர் வஞ்சகனான ராவணனால் சீதை கவரப்பட்டார். ஸ்ரீராமரின் உத்தரவுப்படி சீதா பிராட்டியின் பால் தூதுவனாக சென்று ஸ்ரீராமரின் நாட்டில் வசிக்கும் நீ அவருக்கு உதவி செய்தல் கடமையல்லவா? தேவி சீதையை கண்டு பேசிய பின்னர் ஸ்ரீராமரை கண்டு செய்தியை சொல்லிய பின் இங்கு வந்து உன் வாயில் தவறாது புகுவேன் என்றார். ஹனுமாரின் வார்த்தைகளை கேட்ட சுரசை
என்னை யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்லி தன் வாயை பெரிதாக திறந்தாள். புத்திமான்களில் சிறந்தவரான ஹனுமார் அகட்டி நின்ற அவள் வாயை கண்டு கட்டை விரல் அளவில் தன்னை சுருக்கிக் கொண்டார். பின்னர் அவள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சுரசையின் வாயில் புகுந்து விண்ணில் ஏறி நின்று எவ்வாறு சொன்னார். உன் வாயில் புகுந்து வெளிப்பட்டேன். உனக்கு நமஸ்காரம். சீதை உள்ள இடத்திற்கு செல்வேன். உனக்கு தேவர் தந்த வரம் உண்மையாயிற்று. பராக்கிரமம் மிக்க ஹனுமாரின் பேச்சை கேட்டு சுரசை தனது சுய ரூபத்தோடு நின்று ஸ்ரீராம காரியத்தின் பொருட்டு விரைந்து செல், ஸ்ரீராமருடன் வைதேகியை இணைத்து வை என்று சொல்லி விடைபெற்றாள். பின்னர் கருடனுக்கு ஒப்பான வேகத்துடன் சமுத்திரக்கரையை அடைந்தார். தன் விருப்பப்படி வடிவம் தாங்கும் சிம்ஹிகை என்ற அரக்கி விண்ணில் விரைந்து வரும் தனக்கு ஒரு பெரிய பிராணி இரையாக கிடைத்தது என்று எண்ணி ஹனுமாரின் நிழலை பற்றி இழுத்தாள். அப்போது ஹனுமார் தன் ஆற்றல் குறைந்து யாராலோ தாம் இழுக்கப்பட்டது போல் உணர்ந்தார். கடலில் இருந்து கிளம்பிய சிம்ஹிகையை பார்த்து விகாரமான இந்த பிராணி சுக்ரீவனால் குறிப்பிடப்பட்ட பிராணிதானோ என சிந்தித்தார். நிழலை பற்றி நின்ற காரணத்தால் அவள் சிம்ஹிகைதான் என அறிந்தார். பின்னர் அவளை வெல்ல எண்ணினார். கால மேகம் போல் வளர்ந்து நின்றாள். அந்த சிம்ஹிகையோ தன் வாயை பெரிதாக விரித்து கர்ஜித்தபடி ஹனுமாரை விழுங்க விரைந்தாள். அப்போது ஹனுமார் தமது சரீரத்தை சுருக்கி கொண்டு அவள் வாயில் திடீரென புகுந்தார். பின்னர் தமது கூரிய நகங்களால் அவளது மர்மஸ்தானங்களை பிளந்து கொண்டு மிக வேகமாக விண்ணில் கிளம்பினார். மீண்டும் தன் உடலை பெரிதாக்கிக் கொண்டார். சிம்ஹிகை தன் ஆற்றலை இழந்து கடலில் வீழ்ந்தாள். அப்போது விண்ணில் சஞ்சரித்த பிராணிகள், ஓ வானர வீரா, தைரியமும் வருவது உணரும் நுண்ணிய மதியும் தெளிந்த சிந்தனையும் பெரும் காரியங்களை நிறைவேற்றும் திறமையும் எவரிடத்து உண்டோ அவர் தமது காரியத்தில் தோல்வி காண மாட்டார் என ஹனுமாரை வாழ்த்தின. பிறகு ஹனுமார் காற்றிலும் கடிய வேகத்தோடு விண்ணில் சென்றார். மிகப்பெரிய தமது உடலையும் தமது வேகத்தையும் அரக்கர் கண்டு வியப்பர் என எண்ணி தன் உடலை சுருக்கி கொண்டார். பின்னர் அவர் கடலின் அக்கறையை அடைந்து தான் அடுத்து செய்ய வேண்டியது என்னது என தீர்மானித்தவராய் வளமான நம்ப பர்வதத்தின் சிகரத்தில் இறங்கினார். பின்னர் மாபெரும் கடலை தன் ஆற்றலால் தாண்டி அக்கரையில் இறங்கி இந்திரனின் அமராவதி போன்ற இலங்கை மாநகர் தொடரும். சுந்தரகாண்டம் இரண்டாவது சர்க்கம். இலங்கையில் ஹனுமான் பிரவேசித்தல். தாண்டுவதற்கு அரிதான அந்த மாபெரும் சமுத்திரத்தை தாண்டி திரிகூடமலை சிகரத்தில் இருந்த இலங்கை மாநகரை கண்டார் ஹனுமார். 100 யோஜனை விரிவு கொண்ட அந்த மகா சமுத்திரத்தை தாண்டியும் சோர்வில்லாதவராகவே காணப்பட்டார். இலங்கையில் பல வகைப்பட்ட மரங்களையும் வாவிகளையும் அழகிய நந்தவனங்களையும் ஹனுமார் கண்டு வியந்தார். இவற்றையெல்லாம் தாண்டி ராவணனால் காவல் செய்யப்பட்ட இலங்கையை கண்டார். தேவர்களின் பட்டணமான அமராவதியோ என வியந்தார். இலங்கையின் வடக்கு வாயிலை அடைந்த அந்த வானர வீரர் எப்படி உள்ளே புகலாம், அன்னை வைதேகியை எங்கு எப்போது காணலாம் என சிந்திக்கலானார். இலங்கை மாநகரின் கம்பீரத்தையும் அதன் காவலையும் கண்ட ஹனுமார் இலங்காதிபதியாம் கொடிய ராவணனை எண்ணி கவலைப்பட்டு இவ்வாறு நினைத்தார். வானரங்கள் இந்நகருக்கு வருவதே அரிது. அப்படியே இங்கு வந்தாலும் அவைகளால் என்ன செய்ய முடியும்? தேவர்களும் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாத இந்த லங்கா பட்டணத்தில் வானரங்கள் தோற்றுப் போவது உறுதி. அரக்கரோ தமோ குணம் உள்ளவர். இவர்களிடம் சமாதானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. புத்திபலமும் மிகுந்த பராக்கிரமமும் உடையவரான இவர்களை யுத்தத்திலும் வெல்ல முடியாது. வாலிபுத்திரன் அங்கதன், நளன், நீலன் மற்றும் சுக்ரீவன் என்னும் நாங்களே காவல் மிக்க இந்நகரில் நுழைய முடியும். சீதையை கண்ட பின்னரே பிறவற்றை ஆலோசிக்க வேண்டும். இந்த வானர வடிவோடு நகருக்குள் பிரவேசித்தல் தகாது. மகத்தான வீரியமும் பலமும் உடல் வலிமையும் மிக்க இங்குள்ள அரக்கரை வஞ்சித்தே சீதையை தேடுதல் வேண்டும். ஸ்ரீராமனின் காரியத்தை நிறைவேற்ற இதுவே தகுந்த சமயம். எனவே இப்போது என் முயற்சியை நான் செய்வேன். கதிரவன் உதிக்கும் முன்
காரியத்தை முடிக்க வேண்டும். எனவே எனது உண்மை வடிவை மறைத்துக்கொண்டு இலங்கை மாநகரில் புகுவேன். எங்கும் சீதையை தேடி கண்டறிவேன் என இவ்வாறு எண்ணிய ஹனுமான் கதிரவன் அஸ்தமித்ததும் சிறு பூனை அளவான உருவம் தாங்கி இலங்கையில் நுழைந்தார். வைடூரியம், முத்து முதலிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அரக்கர்களின் இல்லங்களை அங்கு கண்டார். அன்னை வைதேகியை காணப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு காணப்பட்டார். அப்போது முழு நிலவு வானில் தோன்றியது. அதனை கண்டு அஞ்சனை மைந்தன் ஆனந்தப்பட்டார். 2வது சர்க்கம் முற்றிற்று. 3வது சர்க்கம். ஹனுமார் இலங்கா தேவியை வெல்லல். வலிமையும் பேரறிவும் மிக்கவரான ஹனுமார் அந்த இரவு நேரத்தில் இலங்கையில் புகுந்தார். ஹனுமார் இலங்கையில் பல மாளிகைகளை தாண்டி வரும்போது இலங்கையின் காவல் தேவதை ஹனுமாரை கண்டாள். அவள் அவர் எதிரில் வந்து நின்று, "ஓ வானரமே, நீ யார்? இங்கே வந்த காரணம் என்ன? உன் உயிரை போக்கும் முன் உண்மையை சொல். இந்த இலங்காபுரியில் நீ நுழைய முடியாது" என்றாள். அவள் வார்த்தையை கேட்ட ஹனுமார், பயங்கர ரூபத்தோடு எதிரில் நிற்கும் நீ யார்? என்னை ஏன் மிரட்டுகிறாய் என்றார். இப்படி கேட்ட ஹனுமாரை பார்த்து லங்கினி, நான் ராட்சேசந்திரன் ராவணனின் வேலைக்காரி. இந்நகரை காவல் செய்பவள். யாராலும் வெல்ல முடியாதவள். இந்த இலங்கையை பாதுகாக்கும் என்னால் கொல்லப்பட்டு அழியாதே என்றாள். இலங்கையின் காவல் தேவதை சொன்னதை கேட்ட ஹனுமான், இலங்காபுரியை பார்க்கும் ஆவலால் வந்தேன் என்றார். இலங்கினியோ, என்னை வெல்லாமல் யாரும் உள்ளே நுழைய முடியாது என்றாள். இப்பட்டினத்தை பார்த்துவிட்டு திரும்பி விடுகிறேன் என்று ஹனுமார் சொல்ல, சினம் கொண்ட அவள் அவர் மேல் பாய்ந்து கையால் அறைந்தாள். சினம் கொண்ட ஹனுமார் தனது இடது கை முஷ்டியால் அவளை தாக்கினார். அந்த வேகத்தை தாங்காது அவள் தரையில் சாய்ந்தாள். ஹனுமாரின் பராக்கிரமத்தை அறிந்த லங்கினி தழுதழுத்த குரலில், "ஓ கபிவரா, நீ என்னை வென்றுவிட்டாய். நான் எப்போது ஓர் வானரத்தால் வெல்லப்படுவேனோ அப்போது அரக்கர்களுக்கு ஆபத்து வரும் என்று பிரம்மா வரம் தந்துள்ளார். இனி அரக்கர்களுக்கு ஆபத்து துவங்கிவிட்டது. நீ இனி இலங்கையில் புகுந்து எண்ணியபடி செய்வாய். இலங்கையில் சாத்வீமணி சீதையை தேடு என்று சொல்லி விடைபெற்று சென்றாள். 3வது சர்க்கம் முற்றிற்று. 4வது சர்க்கம். ஹனுமார் இலங்கையில் சுற்றுதல். இலங்கா தேவதையை வென்ற ஹனுமான் இலங்கையின் மதில் சுவற்றை தாண்டி ராஜ மார்க்கத்தில் இலங்கா பட்டணத்தை நோக்கி சென்றார். ராட்சசர்களின் பிரகாசமான வீடுகளை கண்டார். பல வகைப்பட்ட சித்திரங்களாலும் அணிமணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த பெரிய லங்காபுரியை பார்த்து வியந்தார். அழகிய பெண்களின் இனிய கானத்தை கேட்டார். வேதங்களை முறையாக ஓதியும் ராவணனின் பெருமைகளை பாடியும் கழிக்கின்ற அரக்கர்களை கண்டு வியந்தார். சாரணர்களையும் பல வகைப்பட்ட ஆயுதங்களை ஏந்தி திரிபவர்களையும் கண்டார். மதில் சுவர்களால் சூழப்பட்டதும் ஆழமான அகழிகளை கொண்டதுமான ராவணனின் மாளிகையை பார்த்தார். அலங்கரிக்கப்பட்ட அரக்கர்களின் அழகிய மாளிகையில் நுழைந்தார். பின்னர் பொன், மணி, முத்துக்களால் மிக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட அரக்க மன்னனின் அந்தப்புரத்தில் ஹனுமார் பிரவேசித்தார். 4வது சர்க்கம் முற்றிற்று. 5வது சர்க்கம். இலங்கையின் வீடுகளில் ஹனுமார் சீதையை தேடுதல். அப்போது ஹனுமார் ஒளி சிந்தும் சந்திரனை விண்ணில் கண்டார். தந்தி வாத்தியங்களின் இன்னோசையை ஹனுமார் கேட்டு மகிழ்ந்தார். பர்த்தாக்களோடு உறங்கும் பதிவிரதைகளையும் கண்டார். வீரலட்சுமி வாசம் செய்யும் இல்லங்களையும் உறுதியான விற்களை நாணேற்றி பற்றியிருந்த அரக்க வீரர்களையும் ஹனுமார் பார்த்தார். நல்லறிவும் இறை நம்பிக்கையும் அழகும் மிக்கவரையும் நல்ல குணமும் செயலும் உள்ள அரக்கர்களையும் கண்டு ஹனுமார் மகிழ்ந்தார். கணவரை நேசித்து மகிழ்ந்த பெண்களையும் வீடுகளில் மகிழ்ச்சியோடு வாழ்பவர்களையும் ரூப லாவண்யம் மிக்க பெண்டிர் பலரையும் கண்டு மகிழ்ந்தார். ஆனால் உயர்ந்த ராஜவம்சத்தில் உதித்தவரும் மங்களமான அங்கங்களை உடையவரும் கர்ப்பவாசம் அற்றவரும் மலர் குஞ்சத்தை போன்றவருமான சீதையை மட்டும் காணவில்லை. பல இடங்களில் தேடியும் அன்னை கிடைக்காததால் மிகுந்த கவலையில் மூழ்கி மனம் கலங்கி நின்றார் மாருதி. 5வது சர்க்கம் முற்றிற்று. 6வது சர்க்கம். ஹனுமார் ராவணனின் இல்லத்தில் பிரவேசித்தல். ஹனுமார்
இலங்கையில் அங்கும் இங்கும் தேடியபடி சஞ்சரித்தார். மிக்க ஒளியோடு கூடிய ராவணனின் இல்லத்தை அடைந்தார். பின்னர் அங்கிருந்து பிரகஸ்தனுடைய வீட்டிற்கு தாவி மகாபார்சவனின் இல்லத்தில் குதித்தார். பின்னர் கும்பகர்ணன், விபீஷ்ணன் மாளிகைகளுக்கும் தாவிச் சென்றார். சுகன், சாரணன் என்ற ஒற்றர்களின் வீடுகளிலும் நுழைந்து இந்திரஜித்தின் இல்லத்தையும் கண்டார். அங்குள்ள செல்வப்பெருக்கை கண்டு ஹனுமார் வியந்தார். இறுதியில் உறங்கிக் கொண்டிருந்த ராவணனின் அந்தப்புரத்தை அடைந்தார். அங்கு அவன் காவலுக்கு இருந்த அரக்கியரை கண்டார். செந்நிறமும் வெண்ணிறமும் கொண்ட மிக விரைவாக செல்லும் உயர்ந்த ஜாதி குதிரைகளை அங்கு கண்டார். போரில் இந்திரனின் ஐராவதம் போன்ற உயர்ந்த கஜங்களையும் பொன் ஆபரணங்களால் அணி செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான படைகளையும் அழகும் பொலிவும் பெற்ற பல்லக்குகளையும் வாயுவின் மைந்தர் அங்கு கண்டார். மந்திரமலைக்கு ஒப்பானதும் பூத கணங்களால் சூழப்பட்ட முக்கண்ணனின் கைலாயமோ என்று வியக்கும்படியும் இருந்த ராவணனின் இருப்பிடத்தை கண்டார். ராவணனின் அரண்மனை சூரியனைப் போல் பிரகாசித்தது. மகிழ்ச்சியை பெருக்கக்கூடியதும் குபேரனின் இல்லம் போன்றதுமான ராவணனின் அந்த பெரிய அரண்மனைக்குள் ஹனுமார் நுழைந்தார். 6வது சர்க்கம் முற்றிற்று. 7வது சர்க்கம். ஹனுமான் புஷ்பக விமானத்தை காணல். இலங்கை மாநகரில் வைடூரியம் வைத்து இழைத்த வீடுகள் வரிசையாக அமைந்திருக்கும் அழகை கண்டார். அங்கே சந்திரகாந்த கற்களால் அமைக்கப்பட்ட அழகான கூடம் மற்றும் தாழ்வாரங்களையும் கண்டார். இலங்காதிபதி ராவணனின் பலத்துக்கு நிகரானதும் பல வகை இரத்தினங்களால் வெகு நேர்த்தியாக இழைக்கப்பட்டதும் ஈடு இணையற்றதுமான புஷ்பக விமானத்தை கண்டார். அந்த விமானம் இலங்கை மாநகரில் உள்ள பெரிய மாளிகைகளை காட்டிலும் ஓங்கி உயர்ந்து காணப்பட்டது. அதில் திருமகளின் அழகிய உருவம் செதுக்கப்பட்டிருந்தது. அந்த புஷ்பக விமானத்தை கண்டு வியப்புற்ற ஹனுமான் இலங்கையில் எங்கும் ஸ்ரீராமரின் குணங்களால் ஈர்க்கப்பட்டவரும் பூஜைக்குரிய பெருமை மிக்கவரும் ஜனகரின் அருமை புதல்வியுமான ஜானகியை மட்டும் காணாது வருந்தினார். ஞானமும் அறமும் அரும் பெரும் குணங்களும் வாய்க்கப் பெற்ற மாருதியின் மனம் சீதையை காணாது கலங்கியது. 7வது சர்க்கம் முற்றிற்று. சுந்தரகாண்டம் 8வது சர்க்கம். புஷ்பக விமான வர்ணனை. உயர்ந்த மணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சொர்ணமயமான சாளரங்களை உடையதும் விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டதும் விண்ணிலும் காற்றிலும் கதிரவனின் பாதையிலும் பிரகாசிக்கும் சிறப்பு மிக்கதும் மிக அழகானதும் தேவர்களின் விமானத்திலும் காண முடியாத சிறப்புகளோடு கூடியதும் மனதின் எண்ண ஓட்டத்திற்கு ஏற்ப பயணம் செய்யக்கூடியதும் சுரபதியான இந்திரன் முதலான தேவர்களின் இல்லங்களைப் போன்று விளங்கியது. ஆயிரக்கணக்கான பூதங்களால் சுமக்கப்படுவது போன்ற சித்திர வேலைப்பாடுடையதும் அற்புதமானதும் வசந்த காலத்து மலர்களின் குவியலைப் போல் எழில்மிக்க தோற்றம் கொண்டதுமான இந்த புஷ்பக விமானத்தை வானர வீரரான ஹனுமான் கண்டார். 8வது சர்க்கம் முற்றிற்று. 9வது சர்க்கம். புஷ்பக விமான வர்ணனை தொடர்ச்சி. ஹனுமார் கண்ட புஷ்பக விமானம் முதலில் பிரம்மாவிற்காக விஸ்வகர்மாவால் செய்யப்பட்டது. பின்னர் அது பிரம்மாவால் குபேரனுக்கு அளிக்கப்பட்டது. குபேரனிடமிருந்து அரக்க மன்னன் ராவணனால் கவர்ந்து வரப்பட்டது. அது பொன்மயமான தூண்களால் பிரகாசித்து கொண்டிருந்தது. அக்னி, சூரியன் இவர்களின் பிரகாசத்திற்கு இணையாக ஒளிபெற்று திகழ்ந்தது. இந்திர நீலக்கற்களால் ஆக்கப்பட்ட மேடைகளை கொண்டதாக இருந்தது. ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் பெற்ற பாக்கியவான்களுடைய இல்லங்களைப் போல் சகல சம்பத்துகளுடன் கூடிய சிறப்புடையதாக அமைந்திருந்தது. அந்த அழகிய புஷ்பக விமானத்தில் நின்றபடி ஹனுமார் ராவணனின் பர்ணசாலையிலிருந்து வந்த பல்வகை பண்டங்களின் வாசனையால் ஈர்க்கப்பட்டார். பின்னர் அங்கு ஓர் அழகிய மண்டபத்தை கண்டார். இது போக பூமியோ, தேவராஜனின் அமராவதியோ, பிரம்மாவின் சத்திய லோகமோ என வியந்தார். நன்றாக உறங்குகின்ற அழகிய பெண்களின் கூட்டத்தை கண்ட ஹனுமார் இது தாமரை தடாகமோ என வியந்தார். அந்த அழகிய பெண்களின் நடுவில் ராவணன் விண்மீன்களால் சூழப்பட்ட சந்திரன் போல் காணப்பட்டான். அந்த ஸ்திரீக்கள் நல்ல குலத்தில் பிறந்தவர்கள், அழகு மிக்கவர்கள், ராவணனால் மதிக்கப்பட்டவர்கள், பலம் மிக்கவர்களாகவும் ராவணனால் மிக விரும்பப்பட்டவர்களாகவும் இருந்தனர். அவர்களைக் கண்ட ஹனுமார்
இவர்களைப் போலவே சீதையும் தமது பதியான ராமரிடம் சேர்ந்திருப்பாராகில் அது ராவணனுக்கல்லவா க்ஷேமத்தை கொடுக்கும் என எண்ணினார். 9வது சர்க்கம் முற்றிற்று. 10வது சர்க்கம். மண்டோதரியை கண்டார். ராவணனின் அந்தப்புறத்தில் சிறந்த மெத்தைகளுடன் கூடிய கட்டிலை பார்த்தார் ஹனுமார். கட்டிலின் மேலே வெண்குடையொன்றும் பொலிவோடு விளங்கக் கண்டார். வாசனை உள்ள தூபத்தால் மணக்கின்றதும் சுகந்த மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டதுமான கட்டில் ஒன்று அழகாக காணப்பட்டது. கரு மேகம் போன்ற மேனியுடையவனும் மந்தரமலை போன்ற தோற்றம் கொண்டவனும் அரக்கர்களின் காவலனுமான அந்த ராவணனை ஹனுமார் அக்கட்டிலின் மெத்தை மேல் கண்டார். உறங்கும் ராவணனின் முகத்தில் இருந்து வெளிப்பட்ட மூச்சுக்காற்று மலர்களின் சுகந்தம் போல் இருந்தது. அவன் காலடியில் அவன் பத்தினிகளையும் பல தேவகன்னிகளையும் ஹனுமார் பார்த்தார். அங்கு தனித்திருந்த அழகியதோர் படுக்கையில் படுத்திருந்த அழகான ஒரு பெண்ணையும் கண்டார். அவள் ராவணனின் மனைவியான மண்டோதரி. அவள் அழகு, அலங்காரம், யௌவனம் இவற்றைக் கண்ட ஹனுமார் அவள் சீதை என எண்ணி மகிழ்ந்தார். அந்த ஆனந்தத்தால் ஹனுமார் கூத்தாடினார். தன் வானர இயல்புக்கு ஏற்ப அருகில் இருந்த தூண்களில் ஏறி பூமியில் குதித்து கழித்தார். 10வது சர்க்கம் முற்றிற்று. 11வது சர்க்கம். பானசாலையில் தேடுதல். மண்டோதரியை யாரென அறியாமல் சீதையோ என எண்ணிய ஹனுமார் மீண்டும் தம் கருத்தை மாற்றிக்கொண்டார். ராமனை பிரிந்த சீதை நிம்மதியாக உறங்க மாட்டார், உண்ண மாட்டார், அலங்கரித்து கொள்ள மாட்டார். தேவர்கோன் இந்திரனே ஆயினும் ஸ்ரீராமரை தவிர பிறரை சிந்திக்கவும் மாட்டார். எனவே இங்கு துயிலும் இப்பெண் வேறு யாரோ என்று தீர்மானித்து மேலும் தேட ஆரம்பித்தார். அப்படி தேடி வரும்போது அநேக சுவை நிரம்பிய பண்டங்களால் நிரம்பியிருந்த பானசாலையை ராவணனின் இல்லத்தில் ஹனுமார் பார்த்தார். இவ்வாறு பல வகைப்பட்ட பெண்டிர், பானங்கள், தின்பண்டங்கள் இவற்றை பார்த்த ஹனுமார் நிஜமான அன்னை ஜானகியை மட்டும் காணாது தவித்தார். பிறர் மனைவியரை கண்டதால் தம் மனத்தில் எவ்விதமான களங்கமும் ஏற்பட்டு விடவில்லை என உறுதி செய்து கொண்டார். புண்ணிய பாப கர்மங்களை தீர்மானிப்பது மனதே அல்லவா? பெண்கள் உள்ள இடத்தில்லவா சீதா பிராட்டியை தேட முடியும் என்று முடிவு செய்து சற்றைக்கெல்லாம் அன்னையை தேடும் பணியில் மீண்டும் ஈடுபட்டார். 11வது சர்க்கம் முற்றிற்று. 12வது சர்க்கம். துயரம் மேலிட்ட தூயவன். மீண்டும் மீண்டும் தேடியும் சீதா பிராட்டியை காணவில்லை. அரக்க மன்னனான அந்த ராவணனால் சீதை கொல்லப்பட்டிருப்பாரோ அல்லது கொடிய அரக்கரிடம் கொண்ட அச்சத்தால் சீதை தாமே தன் உயிரை போக்கிக் கொண்டிருப்பாரோ என்று ஐயுற்றார் ஹனுமார். சீதையை பார்க்காமல், எடுத்த காரியத்தை நிறைவேற்றாமல் சுக்ரீவனை சென்று காண்பதால் பயன் என்ன? தன்னால் ஒப்படைக்கப்பட்ட காரியம் நிறைவேறவில்லை எனில் கடுமையாக சினம் கொள்வான். நான் திரும்பிச் சென்றதும் அங்கதனும் முதியவரான ஜாம்பவானும் மற்ற வானரங்களும் என்னை குறைத்து பேசுவார்கள் என்று இவ்வாறு சிந்தித்த ஹனுமார் உடனே தான் இவ்வாறு சோர்ந்து போதல் முறையல்ல, ஊக்கத்தோடு செயல்பட்டே ஆக வேண்டும் என தீர்மானித்து கொண்டார். இந்திரியங்களை செயலில் ஈடுபடுத்துவது ஊக்கமே அல்லவா? செல்வம் திரண்டு வருவதற்கும் சுகத்திற்கும் மற்றும் பிற கடமைகளை செய்வதற்கும் உற்சாகமே காரணம் அல்லவா? எடுத்த காரியம் பயனடைய வேண்டுமெனின் தளராத ஊக்கம் தவிர்க்க முடியாததல்லவா? எனவே ஊக்கத்தோடு மீண்டும் முயற்சி செய்வேன் என்று மீண்டும் பிராட்டியை தேட ஆரம்பித்தார். அப்படி தேடும்போது அரக்கரையும் ஒப்பற்ற ஒளிமிக்க முகம் கொண்ட நாக கன்னியரையும் கண்டார். ஆனால் அன்னை ஜானகியை மட்டும் காணவே இல்லை. 12வது சர்க்கம் முற்றிற்று. 13வது சர்க்கம். ஹனுமாரின் துயரம் தொடர்ந்தது. இலங்கையை பல முறை சுற்றி பார்த்தும் சீதை கிடைக்கவில்லையே என மீண்டும் ஏங்கினார் மாருதி. சீதையை சுமந்து செல்லும்போது ராமபாணம் பற்றிய அச்சத்தால் ராவணனின் கை நடுங்கி சீதை நழுவி கீழே விழுந்திருப்பாரோ? அதிக துக்கமும் அதிக சந்தோஷமும் மரணத்திற்கு காரணமாகிறது. பெருங்கடலை கண்ட சீதை ராமனால் இந்த கடலை கடந்து வந்து தன்னை மீட்க முடியுமா என கவலைப்பட்டு மடிந்திருப்பாரோ? ராவணன் கொண்டு சென்ற வேகத்தால் சீதை தாங்காது மடிந்திருப்பாரோ? அல்லது கோர அரக்கர்களான ராவணனால் புசிக்கப்பட்டிருப்பாரோ? அல்லது ராவணனின் இல்லத்தில் இரகசியமாக வைக்கப்பட்டு புலம்பி துடித்து கொண்டிருப்பார்களோ? ஒரு சமயம்
சீதை தானே உயிரை மாய்த்து கொண்டிருப்பின் அதனை ராமனுக்கு தெரியப்படுத்தினால் அவர் துயரம் தாங்காது உயிரை விட்டு விடுவாரே. தெரிவிக்காமல் மறைத்தல் எஜமான துரோகம் அல்லவா? சீதையை காணவில்லை என்று சொல்ல கேட்டு ராமர் உயிரை விட்டு விடுவாரே, ஆனால் அவர் மேல் மிகுந்த அன்பு கொண்ட இளவலம் பிராணத்தியாகம் செய்து விடுவார். அதனை அறிந்தால் பரதனும் சத்ருக்கனும் மற்றும் தாய்மார்களும் உயிரை விட்டு விடுவார்களே. பின்னை நட்பை மதிக்கும் சுக்ரீவனும் உயிர் வாழான். அதை கண்டு அவர் மனைவி ருமையும் தாரையும் அங்கதனும் உயிர் விடுவார்கள். அன்பின் மிகுதியால் வானர கூட்டமே உயிர் தியாகம் செய்துவிடும். நான் சீதையை தேடி அழைத்துச் சொல்லாமல் கிஷ்கிந்தை திரும்பேன். நான் திரும்பி போகாதவரை சீதையோடு நான் திரும்பி வருவேன் என்ற ஆசையாலாவது அனைவரும் உயிரோடு இருப்பார்கள் அல்லவா? அதுவரை தீவிரமான வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் வாழ்ந்து வருவேன். முடிவில் அக்னியில் பிரவேசிப்பேன், இல்லையேல் நீரில் மூழ்கி இறப்பேன். ஆனால் உயிரை விடுவதில் எந்த பயனும் இல்லை. உயிரோடு இருந்தால் அல்லவா ஸ்ரீராமர் முதலியோரின் தொடர்பு நீடிக்கும். எனவே உயிரை விடலாகாது என்று எண்ணி துயரத்தின் வேகத்தை தடுத்து கொண்டார் ஹனுமான். ராவணனை கொல்வேன் அல்லது கட்டி எடுத்து ராமனிடம் ஒப்படைக்கிறேன் என்று இவ்வாறு சிந்தித்தபடி ஆங்கோர் வனத்தைக் கண்டு அதுவே அசோகவனம் என கண்டு இதுவரை இங்கு தேடவில்லை. இனி இந்த அசோகவனத்தில் சீதையை தேடுவேன் என எண்ணினார். அஷ்டவசுக்கள், ஏகாதசருத்திரர், துவாதசாதித்யர், சப்தமருத்துகள், இளவலோடு கூடிய ராமரையும் சீதையையும் ருத்ரன், இந்திரன், இயமன், வாயு, சந்திரன், சூரியன், மருத்து கணங்கள் இவர்களை நமஸ்கரித்தார். பின்னர் அசோக வனத்தை அடைந்து தன் சரீரத்தை சுருக்கி கொண்டார். ருஷிகளும் தேவர்களும் நான் வெற்றி பெற ஆசீர்வதிக்கட்டும் என வேண்டிக் கொண்டார். சீதையை காணவில்லையே என்று மீண்டும் மீண்டும் ஏங்கினார். 13வது சர்க்கம் முற்றிற்று. 14வது சர்க்கம் அசோக வனத்தில் தேடுதல். ஹனுமார் ராவணனின் வீட்டிலிருந்து அசோக வனத்திற்கு வந்தார். அப்போது அங்கு வசந்த காலத்தின் அழகை கண்டார். அவர் மரத்துக்கு மரம் தாவிச் சென்றதால் ஏற்பட்ட சப்தத்தால் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்த பட்சிகள் சலசலவென்ற சப்தத்தோடு விழித்து கொண்டன. பட்சிகளின் சிறகுகளால் வீசி அடிக்கப்பட்ட புஷ்ப மரங்கள் புஷ்பங்களை உதிர்க்க அவைகள் ஹனுமாரின் மேனியில் பதிய அவர் ஓர் புஷ்ப மலை போல் காட்சியளித்தார். அந்த வனத்தில் பல அழகிய குளங்களை கண்டார். ஓர் அழகிய பர்வதத்தையும் அந்த பர்வதத்திலிருந்து பெருகி ஓடும் ஆற்றையும் கண்டார். பின்னர் ராவணனின் அந்த அழகிய வனத்தில் ஓர் சும்சுமா விருட்சத்தையும் பார்த்தார். ஸ்ரீராமரது அன்பு மனைவி ஜனகபுத்திரி சீதை நிச்சயம் இந்த வனத்துக்கு வருவார் என எண்ணினார். மேலும் சந்தியா கால கர்மானுஷ்டங்களை செய்யவும் ஸ்நானாதிகளை முடிக்கவும் ஜலமுள்ள இங்குள்ள நதிக்கு அன்னை ஜானகி வருவார்கள் என எண்ணியவராய் ஹனுமார் இலைகள் அடர்ந்த மறைவான இடத்தில் ஸ்ரீராம பத்னியான பிராட்டியாரை எதிர்பார்த்து அசோக வனத்தை கவனமாக பார்த்தபடி காத்திருந்தார். 14வது சர்க்கம் முற்றிற்று. சுந்தரகாண்டம் 15வது சர்க்கம். அன்னை ஜானகியை ஹனுமார் காணுதல். அசோக வனத்தில் சும்சுமா விருட்சத்தில் இருந்தபடி சீதையை தேடிக்கொண்டிருந்தார் மாருதி. கந்த மாதனம் போன்றிருந்த தோட்டத்தை அசோக வனத்தில் அவர் கண்டார். கோவில் போன்ற ஓர் அழகிய மாளிகையையும் கண்டார். அப்போது அங்கு அழுக்கான ஆடையோடு அரக்கு மாதர்களால் சூழப்பட்டு உணவின்றி இளைத்தும் சோகத்தால் அடிக்கடி பெருமூச்சு விடுபவருமாய் சுக்லபட்சத்து நிர்மலமான சந்திரனை போன்றவரும் புகையால் மூடப்பட்ட அக்னி ஜுவாலையை போன்றும் மஞ்சள் நிறத்தில் வஸ்திரம் தரித்தவராயும் லட்சுமணனை நிந்தித்ததால் ஏற்பட்ட வெட்கத்தை உடையவராயும் தவசி போன்றவரும் கண்ணீர் சிந்தும் முகமுடையவரும் தனது கூட்டத்தை விட்டு தவறி நாய்க்கூட்டத்தில் மாட்டிக்கொண்டு தவிக்கும் பெண்மான் போன்றவரும் இதற்கு முன் துக்கத்தையே அறியாதவரும் இப்போது மிகுந்த துக்கத்தில் உள்ளவரும் ஆன அந்த பெண்ணை கண்டார். அப்பெண்ணே சீதை என அவரது துயரத்தைக் கண்டு தீர்மானித்தார் ஹனுமான். முழு நிலவு போன்ற முகமுள்ள தேவதா ஸ்திரீ போன்ற அந்த அழகிய சீதை தரையில் படுத்து கிடக்க கண்டார். நாத்திக வசனங்களால் அழிவுற்ற ஆத்திக புத்தி போலும் ஸ்ரீராமரின் பிரிவால் துன்புறுகின்றவரும்
பயிற்சியின்மையால் தெளிவாக உச்சரிக்க இயலாத வித்தை போன்று தெளிவற்றும் காணப்பட்டவருமான சீதையை மீண்டும் மீண்டும் பார்த்தார். எந்தெந்த ஆபரணங்கள் சீதையின் மேனியை அலங்கரித்தது என ஸ்ரீராமர் சொல்லி இருந்தாரோ அவைகள் சீதையால் அணியப்படாமல் கிளைகளில் தொங்குவதை ஹனுமார் கண்டார். பல ஆபரணங்கள் தரையில் எரியப்பட்டு கிடப்பதையும் கண்டார். மஞ்சள் நிறமுள்ள சீதையின் வஸ்திரம் வெகு நாளாய் தரித்திருந்த காரணத்தால் அழுக்கடைந்து மங்கி கிடந்தது. சீதையை கண்ட ஹனுமார் பிராட்டியை பிரிந்ததால் ராமர் எந்தெந்த வகையில் துயர்பட்டார் என சிந்தித்தார். என் சீதையை காப்பாற்றாது விட்டுவிட்டேனே, என்னை அண்டியவரை காக்க வேண்டியது என் பொறுப்பல்லவா என்ற கருணையினாலும் சீதைக்கு அடைக்கலம் தர தவறிவிட்டேனே என்ற தாபத்தாலும் அன்புக்குரியவளை எழுந்துவிட்டேனே என்ற காமத்தாலும் துக்கப்பட்டார் என்று இவ்வாறு சிந்தித்த அனுமன் தேவியின் மனது ஸ்ரீராமரிடமும் ஸ்ரீராமரின் மனது சீதையிடமும் நிலைத்துள்ள காரணத்தால் தான் இருவரும் உயிர் வாழ்கின்றனர் என்றெல்லாம் எண்ணி சீதையை கண்டு மகிழ்ந்தவராய் மனதால் ஸ்ரீராமரை நினைத்து கொண்டாடினார். 15வது சர்க்கம் முற்றிற்று. 16வது சர்க்கம். ஹனுமார் சீதா பிராட்டியாரை கண்டு துயரப்படல். ஹனுமார் சீதையையும் ஸ்ரீராமரையும் நினைத்து மிகவும் வருந்தினார். பெரியவரை பெரிதும் மதித்து நடக்கும் இளையவரான லட்சுமணனால் மிகவும் பூஜிக்கப்பட்டவரும் ஸ்ரீராம பத்தினியுமான சீதையே இவ்வாறு துயரப்படி வேண்டி நேர்ந்தால் காலகதியில் சிக்கி துயர்படாதவர் யார்? சீதையோ ராம லட்சுமணர்கள் தம்முடைய பாக்கியத்தால் தம்மை காப்பாற்றுவார்கள் என்று நினைத்து சற்றே கவலையை மறந்தார். ஒழுக்கம், குணம், வயது, நடத்தை இவற்றில் ஒருவருக்கொருவர் தக்கவரான ராமரும் சீதையும் ஒருவருக்கொருவர் ஏற்றவரே. இந்த சீதையின் காரணமாக வீரனான வாலி கொல்லப்பட்டான். ராவணனுக்கு இணையாக வீரமுடைய கபந்தனும் கொல்லப்பட்டான். விராதனும் ஸ்ரீராமரால் வெல்லப்பட்டான். ஜனஸ்தானத்தில் 14,000 ராக்கதர்கள் கொல்லப்பட்டனர். கரதூஷணர்கள் ஆத்ம ஞானியான ஸ்ரீராமரால் வதம் செய்யப்பட்டனர். பிறரால் அடைய முடியாத வானரர்களின் பெரும் செல்வத்தை இந்த சீதையின் காரணமாகவே சுக்ரீவன் பெற்றான். இந்த தேவியின் காரணமாகவென்றோ இந்த மாபெரும் கடல் என்னால் கடக்கப்பட்டது, இந்த இலங்கை மாநகரம் பார்க்கப்பட்டது. மூவுலக அரசு பேரும் இந்த சீதையின் பெருமையில் அணுவுக்கும் ஈடாகாது. சீதை அறம் மிக்கவனும் மகாத்மாவுமான மிதிலாபதி ஜனகரின் பெண். மிக உயர்ந்த பதிவிரதை. யக்ஞ பூமியின் மண்ணுக்குள் கிடைக்கப்பெற்றவர். உயர்ந்த தசரஜ ராஜனின் சிறந்த நாட்டு பெண். தர்மத்தை அறிந்தவரும் ஆத்ம சக்தி ஓங்க பெற்றவருமான ஸ்ரீராமரின் பத்தினியான இந்த சீதை அரக்கியரின் வசத்தில் சிக்கி தவிக்கிறார். இது காலத்தின் கொடுமை. கர்மபலத்தை ஊட்டும் காலமும் பகவானின் வடிவமே அல்லவா? அனைத்து யோகங்களையும் அனைத்து போகங்களையும் உதறிவிட்டு தன் அன்பு பதியான ராமரிடம் கொண்ட பேரன்பால் கானகத்தின் துக்கங்களை பொருட்படுத்தவில்லை. அரண்மனையின் உயர்ந்த உணவுகளை துறந்து அந்த இன்பத்தை காட்டில் காய்கனிகளை உண்பதால் பெற்றார் சீதை. துன்பங்களையே அறியாத அன்னை எப்படி இந்த துயரங்களை தாங்கிக் கொள்கிறார்? ராவணனால் அபகரிக்கப்பட்ட இந்த உத்தமையான சீதையை ஸ்ரீராமர் பார்ப்பது நல்லது. எழுந்த அரசை மீண்டும் பெற்று மகிழும் மன்னன் போல் சீதையை ராமர் பெற்று மகிழத்தான் போகிறார். ராமர் பால் கொண்ட பற்றால்தான் சீதை இன்னமும் உடல் தாங்கி வாழ்கிறார். ஒரே சிந்தையுடன் ஸ்ரீராமரையே நினைத்து கொண்டிருக்கிறார். ராமரோ சீதை பால் கொண்ட பிரேமையால் இன்னமும் உயிர்த்திருக்கிறார். இந்த சீதையை கண்டு எதனையும் கண்டு உணரும் அறிவற்ற கேவலமான குரங்கான எனக்கே துக்கம் ஏற்படுகிறதே. பொறுமைக்கு இருப்பிடமான அன்னை சீதை அரக்கியரால் காவல் செய்யப்பட்டு துக்கத்தில் மூழ்கி இருக்கிறார்களே. இவ்வாறு எண்ணியபடி ஹனுமார் அந்த சிம்சுமா விருட்சத்திலேயே தங்கிவிட்டார். 16வது சர்க்கம் முற்றிற்று. 17வது சர்க்கம். ஹனுமார் அரக்கியரை காணல். அப்போது அங்கு களங்கமற்ற சந்திரன் வானில் உதித்தான். துயரத்தில் மூழ்கி கிடந்த விதேகபுத்திரி ஜானகியை வாயுபுத்திரன் நன்றாக பார்த்தான். அப்போது அங்கு ஜானகியை காவல் செய்து வந்த கோரமான அரக்கியரை ஹனுமார் கண்டார். அவர்கள் இரும்பு, சூலம், சம்மட்டி, கலப்பை முதலிய படைக்கலங்களை தாங்கியவர்களாக காணப்பட்டனர். யானை, நாய்,
பன்றி, சிங்கம் முதலிய மிருகங்களின் காதுகளை போன்ற செவிகளை படைத்த அவர்கள் மது மாமிசங்கள் உற்சாகமாக உண்டு கழித்து கொண்டிருந்தனர். சிங்கத்திடம் சிக்கிய பெண்மானைப் போல் துக்கத்தில் பீடிக்கப்பட்டவளாய் அழுக்கடைந்த மேனியளாய் அந்த அசோகவனத்தின் நடுவில் சீதை அமர்ந்திருக்க கண்டார். மருண்ட மானின் மருட்சிமிக்க பார்வை போன்ற பார்வையால் சீதை அங்கும் இங்கும் பார்த்தபடி அமர்ந்திருத்தலை ஹனுமார் கண்டார். அவரை கண்டதும் தன் முயற்சி வெற்றி பெற்றதென மகிழ்ந்தார் மாருதி. தேவியை கண்டு குதூகலித்தார். ஸ்ரீராமரையும் இளவலையும் எண்ணி வணங்கி மறைவிடத்தில் இருந்தார் ஹனுமார். 17வது சர்க்கம் முற்றிற்று. 18வது சர்க்கம். ராவணனின் வருகை. இரவு முடிவுக்கு வந்தது. வேதங்களை பயின்றவர்களும் யாகங்களை செய்தவர்களுமான பிரம்ம ராட்சசர்களின் வேத கோஷங்களை பின்னிரவில் ஹனுமார் கேட்டார். மங்கள வாத்தியங்களின் ஒலிகளை கேட்டபடியே ராவணன் துயில் எழுந்தான். சீதையை குறித்து எண்ண ஆரம்பித்தான். காம வேகத்தை தாங்க முடியாதவனாகி நல்ல ஆபரணங்களை அணிந்து இரத்தினங்களாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்ட வாசல்களை உடைய அசோக வனத்திற்கு செல்லும் தெருக்களில் பிரவேசித்தான். 100 பெண்கள் அவனை தொடர்ந்து சென்றனர். சில பெண்கள் தங்கள் தீவட்டிகளையும் சிலர் விசிறிகளையும் சாமரங்களையும் ஏந்தியபடி சென்றனர். ஆனால் ராவணனோ சீதைபால் கொண்ட வேட்கையால் மதம் கொண்டு அசோகவனத்தில் பிரவேசித்தான். மிகுந்த பலமும் பௌருஷமும் கொண்டவனும் காமமும் அகந்தையும் மேலிட்டவனும் சிவந்த நேத்திரங்களை உடையவனும் மன்மதன் போன்ற எழில் உடையவனுமான ராவணனை ஹனுமார் கண்டார். விச்சுவசுவின் புத்திரனும் அரக்கர்களின் தலைவனுமான அந்த ராவணனின் செயல்களை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார் ஹனுமார். தாம் தங்கியிருந்த மரத்தின் மேல் கிளைகளில் தாவி ஏறினார். அப்போது ராவணன் சீதைபால் ஆவல் கொண்டு அவரை நெருங்கினான். 18வது சர்க்கம் முற்றிற்று. சுந்தரகாண்டம். 19வது சர்க்கம். அசோகவனத்தில் அன்னை. ராவணனை பார்த்தவுடன் சூறை காற்றில் சிக்கிய வாழை போல் நடுங்கினாள் அன்னை சீதை. மானத்தில் உயிரினும் மேலான பற்றுள்ள சீதை தம் துடைகளால் வயிற்றையும் தம் தளிர் கரங்களால் மார்பகத்தை மறைத்து கொண்டு அழுதபடி அமர்ந்திருந்தார். விதேக குலத்தில் உதித்த வைதேகி வெறும் தரையில் உட்கார்ந்து வெட்டி சாய்க்கப்பட்ட மரக்கிளை போன்று தீனமாக அந்த ராவணனை பார்த்தார். ஆத்ம சக்தி மிக்க ஸ்ரீராமர் பால் தன் மனோவேகத்தால் சென்றடைந்தார். துக்கத்தின் முடிவை காணாத சீதை மந்திரத்திற்கு கட்டுப்பட்ட நாகராஜனின் பத்தினி போன்று புரண்டு துடித்தார். மாசற்ற பெரும் கீர்த்தி போன்றும் அழிக்கப்பட்ட கமல தடாகம் போன்றும் சூரர்களை இழந்த சேனை போன்றும் நீர் வற்றிய நதி போன்றும் புகையால் சூழப்பட்ட அக்னி போன்றும் ராகுவால் கவ்வப்பட்ட சந்திர மண்டலத்துடன் கூடிய பௌர்ணமி இரவு போன்றும் பறிக்கப்பட்ட தாமரை கொடிகளைப் போன்றும் ஆண் யானையிடமிருந்து பிரிக்கப்பட்டு தூணில் கட்டப்பட்ட துயர் கண்ட பெண் யானை போன்றும் உபவாசத்தாலும் தியானத்தாலும் இளைத்து போனவராயும் நீரை மட்டுமே பருகி ஸ்ரீராமரையே நினைத்தபடியுள்ள சீதையை துன்புறுத்த நினைத்த ராவணன் அழிவான் என்பதில் சந்தேகம் இல்லை. 19வது சர்க்கம் முற்றிற்று. 20வது சர்க்கம். சீதையிடம் ராவணன் முறையிடுதல். ஸ்ரீராமரை உள்ளத்தில் எண்ணியபடி தவத்தில் ஈடுபட்டுள்ள சீதையிடம் தன் வேட்கையை குறிப்பால் அறிவிக்க முனைந்தான் ராவணன். ஓ சீதையே, உன்னை நான் மிகவும் விரும்புகிறேன். என்னை கௌரவப்படுத்து. இங்கு அரக்கியரோ மற்ற மானிடரோ இல்லை. எனவே அஞ்சத் தேவையில்லை. பிற பெண்களை பலாத்காரத்தால் அபகரிப்பது அரக்கர்களின் தர்மம். எனினும் உன் விஷயத்தில் மன்மதன் என்னை வாட்டிய போதிலும் என்னை விரும்பாத உன்னை நான் தீண்ட மாட்டேன். என்னை விரும்பு. சோகத்தை விலக்கு. தலையை பின்னலிடாமல் தரையில் படுப்பதும் அழுக்கான ஆடை புனைவதும் உடல் மெலிய பட்டினி கிடப்பதும் உனக்கு தக்கதல்ல. ஓ மிதிலையின் நாயகியே, என்னை அடைந்து புஷ்பமாலைகள், வாசனாதி திரவியங்கள், நல்ல உடைகள், திவ்ய ஆபரணங்கள், உயர்ந்த பானங்கள், படுக்கைகள் இவற்றை பெற்று சுகப்படு. உன்னை போன்ற உத்தம பெண் இங்கு இப்படி இருத்தல் தகாது. யௌவனத்தை வீணாக்கி கொள்ளாதே. வந்து போன வெள்ளம் திரும்பாதது போல் யௌவனமும் திரும்பாது. உனக்கு ஒப்பாக இன்னொரு பெண் உலகில் இல்லை. உன்னை கண்டு காமுறாதார் யார்? ஓ மதிவனம் கொண்ட சீதே, உனது ஒவ்வொரு அங்கமும் என் பார்வையை ஈர்க்கிறது.
பற்பல இடங்களிலிருந்தும் நான் கொண்டு வந்த பல பெண்டிருக்குள் நீயே எனது பட்டத்து ராணியாவாய். என்னால் பற்பல இடங்களிலிருந்து கவர்ந்து வரப்பட்ட ரத்தினங்களும் என் ராஜ்யமும் உன்னுடையன. தேவர்களும் என்னை வெல்ல சக்தியற்றவர்கள். இனி உன்னை நீ அலங்கரித்துக்கொள். நான் கண்குளிரக் காண்கிறேன். மது உண்டு மோகங்களை அனுபவி. உன் விருப்பப்படி யாருக்கு எது வேண்டுமெனினும் கொடு. என்னை நம்பு. எனக்கு கட்டளையிடு. ஓ சீதே, மரவுரி தரித்த ஸ்ரீராமனோடு நீ என்ன செய்யப் போகிறாய்? வெற்றி இல்லாதவனும் உடைமை இல்லாதவனும் வெறும் தரையில் படுத்து உறங்குகின்றவனுமான ராமன் உயிரோடு இருக்கின்றானோ இல்லையோ? ராமன் உன்னை என்னிடமிருந்து மீட்க முடியாது. உன்னை கண்டபின் என் உயர்ந்த மனைவி மண்டோதரியை கூட நான் விரும்பவில்லை. ராமன் எந்த வகையிலும் எனக்கு இணையானவன் அல்ல. இஷ்டப்படி போகங்களை அனுபவி. உன் சுற்றமும் உன்னால் இந்த சுகங்களை அனுபவிக்கட்டும். உன்னை அலங்கரித்து கொண்டு என்னோடு விளையாடு. 20வது சர்க்கம் முற்றிற்று. 21வது சர்க்கம். சீதை ராவணனை அலட்சியப்படுத்துதல். ராவணனின் பேச்சை கேட்டு சீதை துன்புற்று ராவணனை கண்டு நடுங்கியபடி ஒரு புல்லை நடுவில் போட்டுவிட்டு பதில் சொன்னாள். பரபுருஷனுடன் பேசுதல் தகாது என்று குறிப்பால் உணர்த்தவும், ராவணன் துரும்புக்கு சமமானவன் என்பதை உணர்த்தவும், உயிர் தனக்கு பெரிதல்ல, அது துரும்புக்கு சமம் என்பதை காட்டவும் சீதை இவ்வாறு செய்தாள் என சான்றோர் விளக்கம் சொல்வர். ராவணா, என் மேல் கொண்ட ஆசையை விலக்கு. பாவிக்கு மோட்சம் கிட்டுமா? ஞானியான ஜனகரின் வம்சத்தில் பிறந்து நல்லொழுக்கம் மிக்க சூரிய வம்சத்தில் உதித்த ஸ்ரீ ராமச்சந்திரனை பதியாக அடைந்த நான் பிறர் நிந்திக்கத்தக்க பாவத்தை செய்வேனா? பிறர் உன் பெண்டிரை பார்க்க நீ அனுமதிப்பாயா? அப்படித்தானே மற்ற பெண்டிரும். பிற பெண்டிரை விரும்புவோன் ஆயுளும் செல்வமும் பறிபோகும். மனைவி மக்கள் செல்வம் அனைத்தும் ஒழிந்து போம். உனக்கு நாசமே ஏற்படும். சத்புத்தி இல்லாத அரசனின் மக்களும் ராஜ்யமும் அழிவுறும். உன் செல்வமும் அதிகாரமும் என்னை மயக்க மாட்டா. என் பதியான வைகுண்டபதியை உன்னால் வெல்ல முடியாது. கதிரவனும் அதன் பிரபையும் போன்ற எங்களை நீ பிரிக்க முடியாது. சாதுக்களால் வெறுக்கத்தக்க உனது நடத்தை உன்னை அண்டியிருக்கும் பிற அரக்கர்களையும் அழித்துவிடும். ராவணா, உனக்கு இந்த மண்ணில் இருக்க ஆசை உண்டென்றால் என் ராமருடன் நட்புகள். அப்படி செய்யவில்லையேல் உன் கண்ணெதிரிலேயே உன் மைந்தர்களையும் உன் வம்சத்தையும் பிரஜைகளையும் அழித்து பிறகு உன்னை துன்புறுத்தி கொள்வார். சரணடைந்தால் அவர் தவறாது காப்பார், மன்னித்து ஏற்றுக்கொள்வார். இது அவர் ஏற்றுக்கொண்டுள்ள விரதம். என்னை அவரிடம் ஒப்படைத்து அவர் சினத்திலிருந்து உன்னை ரட்சித்துக்கொள். உனக்காக நானும் அவரிடம் பிரார்த்திப்பேன். இப்படி செய்யவில்லை என்றால் நீ கொடிய மரணத்தை தழுவுவாய். ராம லட்சுமணர்களின் பானங்கள் நெருப்பு ஜுவாலைகளை கக்கும் சர்ப்பங்கள் போல் வந்து விழும். அனைவரையும் கொன்று என் பதி விரைவில் என்னை அழைத்து போவார். புலியின் வாடைப்பட்டால் அங்கு நாய் நிற்க முடியாது. என் பிரபுவும் லட்சுமணனும் உள்ள இடத்தில் நீ நிற்கவும் முடியுமா? தீவிரமான கதிரவனின் கதிர்கள் நீர்த்துளியை விழுங்கி விடுவது போல் என் ராமனும் இளவலும் ஒரு நொடியில் உன் உயிரை குடித்து விடுவர். நீ வணங்கும் பரமசிவன் வசிக்கும் கைலாசத்தில் மறைந்தாலும் வர்ணனின் சபையில் ஒளிந்து கொண்டாலும் அங்கேயும் ராமபாணம் உன்னை அழித்து ஒழிக்கும். 21வது சர்க்கம் முற்றிற்று. 22வது சர்க்கம். அரக்க மன்னன் அன்னையை மிரட்டுதல். சீதையின் சினமிக்க வார்த்தைகளை கேட்ட ராவணன் அடங்காத கோபம் கொண்டு இப்படி சொன்னான். பிரியமாக பேசும் புருஷன் பெண்டிருக்கு மிக பிரியமுடையவன். ஆனால் உன்னிடம் நான் எவ்வளவு பிரியமாக பேசினாலும் நீ என்னை அவமதிக்கவே செய்கிறாய். உன்பால் நான் கொண்ட ஆசை என் சினத்தை தடுக்கிறது. சினத்தினும் காமமே வலிமை மிக்கது. எனவேதான் உன்னை கொல்லவில்லை. நீ பேசும் கொடிய மொழிக்கு உன்னை சித்திரவதை செய்வதும் பொருந்தும் என சினத்தோடு பேசிவிட்டு மீண்டும் சீதையிடம், ஓ சீதே, உனக்கு நான் விதித்த காலக்கெடுவில் இன்னும் 2 மாதங்களே எஞ்சியுள்ளன. அதற்குள் நீ என்னை ஏற்காது போனால் உன்னை என் காலை உணவுக்கு பயன்படுத்தி விடுவேன் என்றான். ராவணன் சீதையிடம் பேசிய பேச்சை கேட்ட தேவ கந்தர்வ பெண்டிர் துக்கத்தால் கண்ணீர் வடித்தனர். பிறகு சீதை ராவணனிடம், ராட்சசர்களுக்குள் இழிந்தவனான ஓ ராவணா, அளவற்ற தேஜஸ் உள்ள ஸ்ரீராமரின் பத்தினியான என்னை உன் வசப்படும்படி சொன்ன உன் பாபம் எங்கு சென்றாலும் விடாது.
என் கற்பின் திறத்தால் உன்னை சாம்பலாக்கும் சக்தி எனக்கு உண்டு. எனினும் ஸ்ரீராமரின் உத்தரவின்மையாலும் என் கற்பென்னும் தபோபலபத்தை இழக்க விரும்பாததாலும் அவ்வாறு செய்யவில்லை. உன் அழிவுக்கென்றே தெய்வம் உனக்கு இந்த புத்தியை தந்துள்ளது. சீதையின் கடுமையான வார்த்தைகளை கேட்ட ராவணன் சினம் கொண்டு சர்ப்பம் போல் பெருமூச்சு விடுபவனாய் சீதையிடம் இவ்வாறு சொன்னான். ஓ சீதே, நீதியும் பொருளும் மற்ற அந்த ராமனை சூரியன் சந்தியா காலத்தை அழிப்பது போல் அழித்து விடுவேன் என்றான். பின்னர் அங்கிருந்த கோரமான அரக்கியரிடம் தனக்கு சீதையை வசப்பட செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்யும்படி உத்தரவிட்டான். காம வசப்பட்டவனான அரக்க ராவணன் தர்மத்தில் பற்றுள்ள மைதிலியை மீண்டும் அதட்டிவிட்டு தன் ஒளிமிக்க இல்லத்திற்கு திரும்பினான். 22வது சர்க்கம் முற்றிற்று. சுந்தரகாண்டம் 23வது சர்க்கம். அரக்கிகள் சீதைக்கு உபதேசம். ராவணனின் ஆணையை ஏற்ற அரக்கியர் ராவணன் தன் அந்தப்புரத்திற்கு போன பின் சீதையிடம் இவ்வாறு பேசினர். சீதை, உன்னை அடைய விரும்பும் ராவணனை எளியவனாக எண்ணிவிடாதே. அவன் புலஸ்தியரின் பேரன், மேதாவி, அரக்க இனத்திற்கே பிரபு. இப்படிப்பட்டவனுக்கு மனைவியாவது பெரும் பேறு அல்லவா என்றாள் ஒரு அரக்கி. ஏகஜடை என்ற மற்றொருத்தி, ஹே சீதே, புலஸ்தியர் பிரம்மதேவனின் மானச புத்திரர். விசிறவசு புலஸ்தியரின் மானச புத்திரர். அவருக்கே புத்திரன் இந்த ராவணன். இவ்வளவு பெருமை மிக்க ராவணனுக்கு மனைவியாக மறுப்பது ஏன் என்றாள். ஹரிஜடை என்பவளும் இவ்வாறே ராவணனின் பெருமைகளை சொல்லி அவனை மணக்கும்படி வற்புறுத்தினாள். மண்டோதரி பெண்களில் உயர்ந்தவள். அவளையும் பொருட்படுத்தாது உன்னை விரும்பி வந்தான் ராவணன் என்றனர் சிலர். பிறகு மற்றொருத்தி, ஓ சீதே, சூரிய சந்திரர்களும் அக்னியும் வாயுவும் ராவணனை கண்டு நடுங்குகின்றன. இவைகள் அவன் கட்டளைக்கு அடங்கி நடக்கின்றன. இந்த பிரபஞ்சத்திற்கெல்லாம் அதிபனான ராவணனுக்கு மனைவியாவது உனக்கு அற்பமாக தோன்றுகிறதா? உன்னுடைய க்ஷேமத்தை வேண்டி இவ்வளவு சொன்னோம், நீ மறுத்தால் உன்னை கொன்று விடுவோம் என்றனர். 23வது சர்க்கம் முற்றிற்று. 24வது சர்க்கம். அரக்கப்பெண்டிர் சீதையை அதட்டுதல். கோரமான ராட்சசிகள் சீதையை வற்புறுத்தலானார்கள். சீதே, ராவணனின் அந்தப்புரத்தில் சிறந்த விரிப்புகள் உள்ளன. மானுட பெண்ணான நீ மானிடனுக்கே மனைவியாக விரும்புகிறாய். ராவணனிடம் சிக்கிய பின் இது நடைபெற முடியாது. ராமனை மறந்துவிடு. உலகில் கிடைக்கும் அனைத்து சுகங்களையும் இங்கு நீ அனுபவிக்கலாம். அரக்க மன்னன் ராவணனின் இச்சைக்கு உட்பட்டு கவலை நீங்கி வாழ். காட்டில் கந்தமூலம் புசித்து அரசிழந்து திரியும் அந்த ராமனை மறந்துவிடு என்று புத்திமதி கூறினர். ஓ அரக்கப் பெண்டிரே, நீங்கள் வற்புறுத்தி சொல்லும் பாபத்திற்கு காரணமானவை அந்த சொற்கள். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே உங்கள் வற்புறுத்தலுக்கு நான் சம்மதிக்க முடியாது. என் பிரபு அரசிழந்தவரானாலும் அவரே என் குரு. கவர்ச்சிலை சூரியனையும் சசிதேவி இந்திரனையும் அருந்ததி வசிஷ்டரையும் ரோகிணி சந்திரனையும் லோபா முத்திரை அகத்தியரையும் சுகன்யை செவனரையும் சாவித்ரி சத்தியவானையும் தமயந்தி நளனையும் கேசினி சகரரையும் எவ்வாறு பிரியாது பின்பற்றுகின்றனரோ அவ்வாறே நானும் என் பதியான ராவனை பின்பற்றுவேன். சீதையின் பேச்சை கேட்டு சினமுற்ற அரக்கியர் மேலும் கடுமையாக அவரை மிரட்டினர். சிம்சுமா மரத்தடியில் மறைந்திருந்த ஹனுமான் இதனை உன்னிப்பாக கவனித்தார். அப்போது அரக்கியர் கூறிய ஆயுதங்களை கைகளில் ஏந்தியவராய், ராவணனை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா என சீதையை மிரட்டினர். சீதையோ பயந்தபடியும் கண்ணீரை துடைத்தபடியும் சும்சுமா விருட்சத்தை நோக்கி சென்றார். அப்போது வினதை என்ற அரக்கி சீதையிடம், சீதே, உனது பதிபக்தியை இதுவரை பிரகடனப்படுத்தியது போதும். உனது நலத்தை எண்ணி நான் இப்போது சொல்வதை கேள். அரக்க மன்னன் ராவணனை ஏற்றுக்கொள். அந்த நாடிழந்த ராமனை மறந்துவிடு. நல்ல அணிமணிகள் பூண்டு அழகு செய்து கொண்டு அனைத்து உலகங்களையும் ஆளும் பேரரசியாக இரு. இப்போது நாங்கள் சொல்லுகிறபடி செய்யவில்லையேல் உன்னை கொன்று விடுவோம், தின்று விடுவோம் என்று பயமுறுத்தினர். சிலர் உன் இதயத்தையும் தலையையும் கடித்து தின்று விடுவோம் என்றனர். அஜமுகி என்ற அரக்கி
இவளை துண்டு துண்டாக்கி பகிர்ந்து கொள்வோம். மதுவையும் துவையலையும் கொண்டு வாருங்கள் என்றாள். அப்போது சூர்பனகை என்ற அரக்கி, இவள் மாமிசத்தை தின்றுவிட்டு நிகும்பலையில் கூத்தாடுவோம் என்றாள். அரக்கியரின் அதட்டல்களை கேட்ட அன்னை அச்சம் மிகுந்தவராய் அழுது புலம்பினார். 24வது சர்க்கம் முற்றிற்று. 25வது சர்க்கம். மனமுடைந்த சீதை. பயங்கரமான அரக்கியரின் கொடிய வார்த்தைகளை கேட்ட சீதை பயத்தால் நடுங்கியபடி இவ்வாறு சொன்னார். ராட்சசிகளே, என்னை உங்கள் விருப்பப்படி கடித்து தின்றுவிடுங்கள் என்றார். தனது கூட்டத்தை விட்டு தவறிவிட்ட பெண்மான் செந்நாய்களால் சூழப்பட்டு துன்புறுவது போல் துடித்தாள் சீதை. ஸ்ரீராமரை நினைத்து கலங்கினார். தலைவிரி கோலமாக மயங்கி கீழே விழுந்தார். துக்கத்தால் பீடிக்கப்பட்டு, ஓ ராமா, லக்ஷ்மணா, ஓ கௌசல்யே, சுமத்ரே என்று புலம்பினார். காலம் வரும் வரை மரணம் நேராது என்று பெரியோர் சொல்வது உண்மையே. ஸ்ரீராமனை பிரிந்து ராட்சசிகளால் பீடிக்கப்பட்டும் நான் உயிருடன் இருப்பதுவே இதற்குச் சான்று. காற்றில் அலைக்கழிக்கப்படும் கப்பல் போல் நான் அழிந்து கொண்டிருக்கிறேன். மலர்ந்த கமலம் போன்ற விழிகள் உள்ளவரும், சிங்கம் போன்ற பராக்கிரமத்தோடு கூடியவரும், செய்நன்றி உள்ளவரும், இனிய உள்ளவருமான என் பிரபு ராமனை பார்ப்பவரே பாக்கியசாலிகள். ஆத்மஸ்வரூபரான ராமரை பிரிந்த நான் இனி பிழைப்பது அரிது. இந்த துயரம் நேர நான் முன்பிறவியில் ஏதோ கொடிய பாபம் செய்திருக்க வேண்டும். இந்த அரக்கேரின் காவல் இல்லையென்றால் கடலில் இறங்கி ராமனை அடைந்து விடுவேன். ஆனால் உயிரை தன் இஷ்டப்படி விடுவதற்கும் மனித ஜென்மாவிற்கு சுதந்திரம் இல்லையே என்று புலம்பினார். 25வது சர்க்கம் முற்றிற்று. 26வது சர்க்கம். சீதை உயிரை விட தீர்மானித்தல். அரக்கியர் பிடியில் அகப்பட்டு பயமுறுத்தப்பட்டும் ஸ்ரீராமரை தியானித்தபடியும் உள்ளவளும் துக்கத்தால் பீடிக்கப்பட்டவளுமான நான் உயிரோடு இருப்பது தகாது. ஸ்ரீராமரின்றி நான் எதனை அனுபவிக்க முடியும்? ஸ்ரீராமனை பிரிந்த பின்னும் உயிர் வாழும் நான் இகழத்தக்கவளை. விஸ்வாமித்திரரின் யாக சம்ரஷத்தினால் புகழ்பெற்றவரும், எல்லோரிடமும் நற்குணத்தையே காண்பவரும், செய்நன்றி மறவாதவரும், தயை நிரம்பியவருமான என் ராமன் என்னிடம் காட்டும் ஏன் தயை இல்லாதவரானார்? என் ராமன் என்னிடம் மட்டும் ஏன் தயை இல்லாதவரானார்? கொடிய விராதவனை வதைத்த ஸ்ரீராமன் ஏன் இன்னமும் வரவில்லை? ராமபாணத்திற்கு எங்கும் தடை இல்லையே. ராமர் இன்னமும் என்னை மீட்காததின் காரணம் என்ன? ராமர் என் இருப்பிடத்தை இன்னமும் அறியவில்லை போலும். என்னை மீட்க முனைந்த ஜடாயுவும் ராவணனால் கொல்லப்பட்டது. என் இருப்பிடத்தை ராமர் அறிந்தால் உலகத்தின் இராட்சச பூண்டே இல்லாமல் செய்து விடுவார். ராவணனை அழித்து விடுவார். வெகு விரைவில் இந்த இலங்கை கணவனை இழந்த கைம்பெண் போல் காட்சியளிக்கப் போகிறது. ராவணனால் எனக்கு விதிக்கப்பட்ட 12 மாத கெடு முடியப் போகிறதே. மாமிசத்தை புசிக்கும் அரக்கியர் என்னை ராவணனுக்கு உணவாக படைத்துவிடப் போகிறார்கள். எனது பிரிவினால் துக்கப்பட்ட ராமன் தன் உயிரை விட்டு தேவலோகம் சென்று விட்டிருப்பாரோ? ராம தரிசனம் பெறும் தேவர்கள் புண்ணியசாலிகள். என் நிலை என்னவென்று அறியாமல் அவர் உயிரை விட்டிருக்க மாட்டார். இது எனது பூர்வ ஜென்ம பாபத்தின் விளைவோ? மகாத்மாவான ராமரை பிரிந்து வாழ்வதை காட்டிலும் உயிரை விட்டு விடுவதே மேல் என நினைக்கிறேன். என் பிரிவால் வைராக்கியம் பெற்று ராமனும் இளவலும் காட்டிலேயே தவம் செய்து கொண்டிருக்கிறார்களோ? பற்றுதலாலும் பற்றுக்கொண்ட பொருள்களின் இழப்பாலும் துக்கம் சம்பவிக்கும். இந்த இரண்டையும் கடந்த மகாத்மாக்களை நான் நமஸ்கரிக்கிறேன். பற்றற்ற தன்மைகளை விளக்காத நான் ராவணனின் வசப்பட்டுள்ளதால் உயிரை விடத்தான் போகிறேன். 26வது சர்க்கம் முற்றிற்று. 27வது சர்க்கம். திருச்சடை தான் கண்ட கனவை சொல்லல். சீதை மிகுந்த துக்கத்தில் பேசிய பேச்சை கேட்டு சில அரக்கியர் சினந்தனர். சிலர் ராவணனுக்கு இந்த செய்தியை அறிவித்தனர். அப்போது விபீஷணனின் பெண்ணான திருஜடை அரக்கியரை அடக்கி இவ்வாறு சொன்னாள். ஏ கொடிய அரக்கிகளே, நீங்கள் என்னை சாப்பிடுங்கள், சீதையை விட்டுவிடுங்கள். நான் ஒரு கனவு கண்டேன். அது அரக்கர்களின் நாசத்தையும் ஸ்ரீராமனின் க்ஷேமத்தையும் குறிப்பிடுவதாக இருந்தது என்றாள். திருஜடையின் பேச்சை கேட்டு பயந்த அரக்கிகள், உன்னால் காணப்பட்ட கனவினை பற்றி சொல் என்றனர். திருஜடை தான் கண்ட கனவின் விவரத்தை சொன்னாள். ஓ அரக்கிகளே, கேளுங்கள்.
யானையின் தந்தத்தால் செய்யப்பட்டதும் தேவலோகத்தில் நிர்மிக்கப்பட்டதும் விண்வெளியில் செல்வத்தக்கதும் 1000 அன்னப்பறவைகளால் சுமக்கப்பட்டதுமான பல்லக்கில் ஏறிக்கொண்டு லக்ஷ்மணனோடு ஸ்ரீராமர் வெண்மையான புஷ்ப மாலைகளோடு இலங்கைக்கு வந்தார். அப்போது சீதை விடியற்காலை வெண்பட்டுடுத்து பார்க்கடலின் நடுவில் உள்ள வெள்ளிய மலையில் ஏறி ஸ்ரீராமருடன் கதிரவனும் அதன் ஒளியும் போல இணைந்ததைக் கண்டேன். 4 தந்தங்கள் கொண்ட பெரிய யானையின் மேல் இளவலோடு சீதை அமர்ந்தார். பின்னர் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து சசி சூரியர்களை தொட்டி பிடிப்பது போல் காணப்பட்டார். வெண்மையான 8 ரிஷபங்கள் பூட்டிய தேரில் சீதையோடு ஸ்ரீராமர் இங்கு வந்தார். பின்னர் ஸ்ரீராமர் புஷ்பகத்தில் வடக்கு திசையில் சென்றார். சீதை இளவல் இவர்களோடு ராமர் உள்ளதை கனவில் கண்டேன். ஆனால் ராவணனோ தரையில் கிடந்தவனாய், உடலில் எண்ணெய் தேய்த்து கொண்டு சிவந்த வஸ்திரத்தை உடுத்தியவனாய், தைலத்தை குடிப்பவனாய், அலரி மாலை அணிந்தவனாய் காணப்பட்டான். மீண்டும் புஷ்பக விமானத்திலிருந்து ராவணன் பூமியில் விழுந்து ஒரு பெண்ணால் ஈர்க்கப்பட்டவனாய், தலையை முண்டனம் செய்து கொண்டவனாய், கருப்பு உடை தரித்தவனாய் என் கனவில் காணப்பட்டான். சிவப்பு மாலையுடன் கழுதைகள் பூட்டிய ரதத்தில் தைலத்தை குடித்தபடி சிரித்து நர்த்தனம் செய்தபடி புலன்கள் கலங்கினவனாய் தெற்கு திசை நோக்கி விரைந்தான். மீண்டும் இவன் கழுதை மேலிருந்து குப்புற விழுந்து பின் எழுந்து பிற்றேறியவன் போல ஆடைகள் இல்லாதவனாய் பல சொல்லக்கூடாத சொற்களை பேசிக்கொண்டு திரிவதை கனவில் கண்டேன். சிவப்பு உடை தரித்து கருப்பு நிறம் கொண்ட தன் மேனியில் சேற்றை பூசிக்கொண்ட பெண்ணொருவள் ராவணனை கழுத்தில் சுருக்கிட்டு தெற்கு திசையில் இழுத்துச் செல்வதாக கனவு கண்டேன். கும்பகர்ணனும் ராவண புத்திரர்களும் இவ்வாறே திரியக் கண்டேன். ராவணன் பன்றியின் மீதும் இந்திரஜித் முதலை மீதும் கும்பகர்ணன் ஒட்டகத்தின் மீதும் ஏறி தென் திசையில் செல்ல கனவு கண்டேன். 4 அமைச்சர்களோடு விபீஷ்ணன் ஓர் யானை மீது அமர்ந்து விண்ணில் செல்லக் கண்டேன். இலங்கை இடிந்த கோபுரங்களோடு கடலில் மூழ்கக் கண்டேன். ஓர் வானரத்தால் இலங்கை எரிக்கப்பட்டதாகவும் கனவு கண்டேன். ஓ அரக்கியரே, ஸ்ரீராமன் சீதா பிராட்டியாரை அடையப் போகிறார். எனவே ஓடிவிடுங்கள், இல்லையேல் இந்த ராமனால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். நம்மை காக்கும்படி சீதையிடம் முறையிடுவோம், சீதை நம்மை காப்பார். கிளைகளில் உள்ள பட்சிகள் ஹா, ராமன் வந்துவிட்டார், அழைத்து வா என சீதையிடம் கூறுவது போல் உள்ளது என்று இவ்வாறு திருஜடை தன் கனவை விவரித்தாள். 27வது சர்க்கம் முற்றிற்று. 28வது சர்க்கம். சீதை உயிரை விட துணிதல். கொடிய ராவணனின் கொடும் சொற்களை கேட்ட சீதை சிங்கத்திடம் சிக்கிய பெண் யானை குட்டி போல் நடுங்கினார். இனி தான் உயிர் வாழ்வதில் பயனில்லை, தற்கொலை செய்து கொள்வதே நலம் என தீர்மானித்தார். பிரபு, ஹே ராமா, தாங்கள் உடனடியாக வந்து என்னை காக்கவில்லையேல் அரக்க ராவணன் என்னை கூறு போட்டு வதைத்து விடுவான். நம்மை பிரிக்க அந்த அந்தகனே மான் வடிவில் வந்தானோ என எண்ணுகிறேன். எனவேதான் தங்களையும் இளவலையும் பிரிந்தேன். ஸ்ரீராமா, தங்கள் உயிர்கள் பால் இரக்கமுள்ளவர். என்னை ராவணன் கொல்ல எண்ணியுள்ளானே, இதை ஏன் தாங்கள் அறியவில்லை? தங்களைத் தவிர எனக்கு வேறு தெய்வம் உண்டா? என் பதிபக்தி பொருளற்று போமா? நன்றி கெட்ட கீழ் மக்களுக்கு செய்த உதவி போல் பயனற்று போமா? தங்களை காணாத பாவினான். தாங்களாவது தந்தையின் சொல் காத்து வனவாசம் முடித்து ஊர் திரும்பி அன்னையரோடு மகிழ்ந்திருங்கள். இனி நான் உயிர் வாழ்ந்து பயனில்லை என உறுதி பூண்டுவிட்டேன். ராவணனின் காவலில் உள்ள எனக்கு சிறிது நஞ்சையோ அன்றி ஒரு வாளையோ தந்து உதவுவார் யாரும் இல்லையே என்று இவ்வாறு புலம்பிய அன்னை ஜானகி ஸ்ரீராமனையே நினைத்தபடி பெரியதொரு விருட்சத்தின் சமீபம் சென்றார். பின்னர் தன் நீண்ட கூந்தலை கையில் பற்றி இந்த கூந்தலால் சுருக்கிட்டு கொண்டு உயிரை விடுகிறேன் என்று கண்ணீர் மல்க கூறியபடியே அந்த விருட்சத்தின் கிளைகளை பிடித்து கொண்டார். அப்போது சீதைக்கு நம்பிக்கையூட்டும் மகிழ்ச்சியான பல நல்ல சகுனங்கள் தென்பட்டன. 28வது சர்க்கம் முற்றிற்று. சுந்தரகாண்டம் 29வது சர்க்கம். சீதைக்கு தோன்றிய நல்ல சகுனங்கள். எண்ணி பார்க்க முடியாத அளவு துக்கத்தை அடைந்த சீதைக்கு செல்வம் நிறைந்த எஜமானனை வேலைக்காரர்கள் தங்கள் நலம் விரும்பி
வலியச் சென்று அடைவது போல் மங்களமான சகுனங்கள் சீதைபால் சேர்ந்தால் தங்களுக்கே நலம் வரும் என எண்ணி வந்து சீதையை சேர்ந்தன. சீதையின் அழகான இடது கண் துடித்தது. இடது பக்கத்து உறுப்புகள் துடிப்பது பெண்களுக்கு மிகவும் நல்லது. சீதையின் இடது கையும் இடது துடையும் துடித்தன. மங்களமான தங்க நிறமுள்ள அழுக்கடைந்த வஸ்திரம் சீதையின் இடுப்பிலிருந்து சற்றே சரிந்தது. நலம் தரும் நல்ல அறிகுறிகளால் சீதை மழை நீரால் முளைவிட்ட விதை போல் சந்தோஷம் அடைந்தார். சீதையின் முகம் இப்போது மேகத்தால் மூடப்பட்டிருந்த பிடியிலிருந்து சந்திரன் அதிலிருந்து வெளிப்பட்டதை போல் பிரகாசமாக தோன்றியது. மங்கள சகுனங்களால் கவலை நீங்கியவராய், பசியால் வாடியிருப்பினும் சந்தோஷத்தால் பூரித்து மலர்ச்சி கொண்ட வதனத்தோடு அன்று மலர்ந்த தாமரை போல புது பொலிவு பெற்று திகழ்ந்தார். 29வது சர்க்கம் முற்றிற்று. 30வது சர்க்கம் ஹனுமானின் உறுதி. திரிஜடை சொன்னதை ஹனுமார் கேட்டார். பல்லாயிரக்கணக்கான வானரங்கள் தேடித் திரியும் சீதையை நான் கண்டுகொண்டேன் என மகிழ்ந்தார் ஹனுமார். ராமனை பார்க்க தவிக்கும் சீதைக்கு ஆறுதல் செய்தலே இப்போது செய்யத்தக்கது என எண்ணினார். இதுவரை துயரம் அறியாது இப்போது துன்பத்தில் துடிக்கும் சீதைக்கு நான் ராமரிடமிருந்து வந்த செய்தியை சொல்லி ஆறுதல் செய்வேன். நான் சீதையை சமாதானம் செய்து தைரியம் மூட்டவில்லையேல் சீதை தம்மை காத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை உயிரையே விட்டுவிடலாம். சீதையைப் போலவே கண்ணீர் சிந்தும் ஸ்ரீராமரையும் சமாதானப்படுத்த வேண்டும். அரக்கியருக்கு எதிரில் சீதையிடம் பேசுவதும் சரியில்லை. ஆனால் இன்றிரவுக்குள் சீதைக்கு ஆறுதல் கிட்ட செய்தல் வேண்டும். சீதை என்னை பற்றி என்ன சொன்னாள் என்று ஸ்ரீராமன் கேட்டால் சீதையிடம் பேசாது போனால் நான் மறுமொழி சொல்ல முடியாதே. சீதையிடம் பேசி ஆறுதல் செய்யாமல் சுக்ரீவனிடம் சென்று படை திரட்டும்படி சொல்லி இங்கு வந்தால் அவர் வரவு வீணாகிவிடும். அரக்கியர் சற்றே விலகியதும் வானரமான நான் கோசல தேசத்தின் பெருமைகளோடு மக்கள் பேசும் மானிடர் மொழியிலே பேசி சீதையை ஆறுதல் அடைய செய்ய வேண்டும். சீதை ஒரு கால் என்மேல் சந்தேகப்பட்டு கூச்சலிட்டால் அரக்கியர் சூழ்ந்து விடுவர். பின்னர் நான் அவர்களோடு போராடி சோர்ந்து போய் அவர்களால் பிடிபட்டால் சீதைக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல முடியாமலே போகும். ஆயிரக்கணக்கான அரக்கியரை நான் கொல்ல முடியும் என்றாலும் பின் கடல் தாண்டுதல் அரிதாகிவிடும். பேசாமல் போனாலோ சீதையின் உயிர் போய்விடும். குரங்கு வடிவில் சீதையிடம் பேசுதல் இவ்வளவு விபரீதங்களுக்கு காரணமாகிவிடும். தன்னைத்தான் அறிவாளி என எண்ணிக்கொள்ளும் தூதன் காரியத்தை கெடுத்து விடுவான் என்று இவ்வாறு தீர்க்கமாக எண்ணிய ஹனுமார் தாமதப்படுத்தாமல் சீதைக்கு செய்தி சொல்வது எவ்வாறு என எண்ணினார். நான் செய்தியை கூறும் முறையில் சீதை அச்சத்தை விலக்கி யாவற்றையும் கேட்கும்படி செய்வேன் என எண்ணி அடுத்து பேச ஆரம்பித்தார். 30வது சர்க்கம் முற்றிற்று. 31வது சர்க்கம் சுந்தரகாண்டம். ஹனுமார் ஸ்ரீராம சரித்திரம் சொல்லல். எப்படி பேசினால் சீதை கலக்கமுற மாட்டார் என்று பற்பல வகைகளில் சிந்தித்த மகாவீரனான ஹனுமார் அன்னை சீதையின் காதில் மட்டும் படும்படியாக இனிய குரலில் ஸ்ரீராம சரித்திரத்தை சொல்லலானார். சரையு நதிக்கரையில் அயோத்தியை என்னும் ஓர் பட்டணம். அதனை சிறந்த புண்ணியமும் ஒழுக்கமும் நிரம்பிய கொடையில் சிறந்த தார்மீகமான புத்தி உள்ளவனும், உத்தம குணத்தால் அரசர்களில் சிறந்து விளங்கியவனும், தவத்தால் சிறந்தவனும், இந்திரனுக்கு ஒப்பான சிறப்புடையவனும், கருணையுள்ள இஷ்வாகு வம்சத்தில் தோன்றியவனுமான தசரதன் என்ற ஓர் அரசன் இருந்தான். அந்த அரசனுக்கு அனைத்து தர்மங்களையும் காக்கின்றவனும், பந்துக்களை ஆதரிக்கின்றவனும், சிறந்த வில்லாளியும், ராமன் என்று புகழ் பெற்றவனுமான பிள்ளை ஒருவன் இருந்தான். சத்தியத்தில் தவறாத தந்தை தசரதனின் வாக்கை காக்க தன் மனைவியோடும் இளவல் லட்சுமணனோடும் ராமன் வனம் புகுந்தான். அந்த கானகத்தில் சூரர்களான கரதூஷணர் என்ற அரக்கரையும் மற்றும் பிற ராட்சசர்களையும் வென்றார். ராவணன் இதனை அறிந்து பொய்மானின் துணையோடு ஸ்ரீராமனின் பத்தினி சீதையை வஞ்சகமாக அபகரித்து சென்றான். தன் அன்புக்குரிய சீதையை தேடி ராமன் வனத்தில் அலைந்து சுக்ரீவன் என்ற வானர ராஜனின் நட்பை பெற்றான்.
பிறகு ராமன் சுக்ரீவனுக்காக வாலியை வதைத்து வானர ராஜனாக சுக்ரீவனை அமர்த்தினான். சுக்ரீவனால் ஏவப்பட்டு ஏராளமான வானரங்கள் தேவி சீதையை தேடி எல்லா திக்குகளிலும் சென்றனர். சப்பாதி என்ற கழுகால் சீதை இலங்கையில் இருப்பதாக அறிந்து 100 யோஜனை விரிவுள்ள கடலை சீதையை காணும் பொருட்டு நான் தாண்டி வந்தேன். ஸ்ரீராமர் சொன்ன அடையாளங்களோடு தேவி சீதையை கண்டேன். ஹனுமார் இவ்வாறு சொல்ல கேட்ட ஜானகி மிகுந்த சந்தோஷமும் ஆச்சரியமும் அடைந்தார். தமது முகத்தை நிமிர்த்தி பேச்சரவும் கேட்ட சின்சுமா விருட்சத்தை பார்த்தார். கதிரவனின் ஒளி போன்று பிரகாசித்த ஹனுமானை சீதை கண்டார். 31வது சர்க்கம் முற்றிற்று. 32வது சர்க்கம். அஞ்சனை மைந்தனை அன்னை காணல். பிறகு சீதை தனக்கு பிரியமான ராமகாதையை சொன்ன அந்த ஹனுமாரை கலங்கிய மனத்தோடு மீண்டும் நன்கு பார்த்தார். ஹனுமாரின் வடிவம் கண்டு வியப்புற்றார். அவரின் வடிவத்தை கண்டதால் பயந்து கலங்கியவராய் சீதை ராமா ராமா என்று புலம்பினார். பணிவோடு தன்னருகில் வந்த ஹனுமாரை கண்ட சீதை இது கனவோ என எண்ணி மயங்கினார். இந்திரனின் வஜ்ராயுதத்தால் அடிபட்ட முகவாயை உடையவரும் சுக்ரீவனின் ஆணைக்குட்பட்ட அவனது அமைச்சரும் வாயு புத்திரரும் புத்திமான்களில் சிறந்தவருமான ஹனுமாரை பார்த்த சீதை தன்னை அரக்கப் பெண்டிர் பார்க்காதிருக்கக்கூடுமோ என சுற்றும் முற்றும் பார்த்தார். அருகில் நின்ற ஹனுமாரை கண்ட சீதை அச்சத்தால் மூர்ச்சித்து சற்று நேரம் கழித்து எழுந்தார். தான் காண்பது கனவென்றே கருதிய சீதை கனவில் குரங்கனை காணலாகாதே, இப்படி கண்டதால் என் பிரபு ராமருக்கோ இளவலுக்கோ என் தந்தைக்கோ ஏதேனும் துன்பம் ஏற்படுமோ என அஞ்சினார். பின்னர் சற்றே தெளிவு பெற்று இது ஸ்வப்னம் அல்ல, உறங்கினால் அல்லவா ஸ்வப்னம் வரும், நான் ஸ்ரீராமரின் ஏக்கத்தால் உறக்கமின்றி அல்லவா இருக்கிறேன், எனவே இது ஸ்வப்னம் அல்ல என உறுதி செய்து கொண்டார். ராம தியானத்தால் அவர் நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதால் அவரது சரித்திரத்தை கேட்டேன். அந்த வானரம் சொன்ன ராம காதை எனது எண்ணமாகவே இருக்க வேண்டும், மனமயக்கமாகவே இருக்க வேண்டும். இது வெறும் உருவழி தோற்றமானால் குரங்கை நான் பிரத்யட்சமாக காண்கிறேனே, இது என்ன அதிசயம்? வானரம் சொன்ன ராமசரிதம் ராம தூதனே சொன்னதாக இருக்க வேண்டும். அதற்காக பிரகஸ்பதி, இந்திரன், பிரம்மா, அக்னி முதலிய தேவர்களை துதிக்கிறேன் என்றார். 32வது சர்க்கம் முற்றிற்று. 33வது சர்க்கம். அஞ்சனை மைந்தன் அன்னையோடு பேசல். அரக்கியர் உறங்கும் நேரம் பார்த்து ஹனுமார் சீதையை சமீபித்து அஞ்சலி ஹஸ்தனாகி அவரிடம் இனிமையாக பேசலுற்றார். குற்றமற்ற தாயே, மங்கள வடிவானவரே, தாங்கள் ஏகாத சத்ருர், சப்த மருத்துக்கள், அஷ்டவசுக்கள், இவர்களில் நீங்கள் யார்? தாங்கள் நட்சத்திரத்தில் ரோகிணியா, வசிஷ்ட பத்தினி அருந்ததியா? யாரை எண்ணி தாங்கள் வருந்துகிறீர்கள்? தங்களின் ராமநாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பதால் தாங்கள் ராவணனால் கவர்ந்து வரப்பட்ட சீதையா? சொல்லுங்கள், தங்களுக்கு மங்களம் உண்டாகும். தங்கள் உள்ளச்சோர்வும் பேரழகும் பதிவிருதிய ரூபமான தவமும் கண்டு தாங்கள் ஸ்ரீராம பத்தினியாகவே இருக்க வேண்டும் என எண்ணுகிறேன். ஹனுமானின் பேச்சை கேட்டு சீதை ஹனுமாரை நோக்கி இவ்வாறு சொன்னார். ஓ வானரமே, அரசர்களில் சிறந்த ஆத்மானுபவம் பெற்ற சத்துருக்களை வதைக்கின்ற தசரத மன்னனின் நாட்டு பெண் நான். விதேகராஜனான ஜனகரின் பெண் சீதை என் பெயர். ஸ்ரீராமரின் பத்தினி. ஸ்ரீராமரின் இல்லத்தில் 12 ஆண்டுகள் வாழ்ந்து மகிழ்ச்சியை அனுபவித்தேன். 13ஆம் ஆண்டு ஸ்ரீராம பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போது தசரதனின் மனைவியரில் ஒருவனான கைகேயி தசரதனிடம் பட்டாபிஷேகம் நடந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். தேவ அசுர யுத்த சமயத்தில் நான் தங்கள் உயிரை காத்ததால் எனக்கு 2 வரங்களை தருவதாக சொன்னீர்கள். அதனை இப்போது நிறைவேற்றுங்கள். அதன்படி ராமனை வனத்துக்கு அனுப்புங்கள் என கைகேயி கேட்டதும் சத்திய சந்தனான தசரதன் மூர்ச்சித்து வீழ்ந்தார். பின்னர் புகழ்பெற்ற தன் பிள்ளை ராமனிடம் ராஜ்யத்தை யாசித்தார். தந்தையின் வார்த்தையே பெரிது என்று எண்ணி என் ராமர் அவர் விருப்பப்படி செய்வதாக வாக்களித்தார். ஸ்ரீராமர் பிறர் மகிழ எல்லாவற்றையும் தருவார். யாரிடமும் எதனையும் வேண்டார். பிறர் விரும்பாத எந்த சொல்லையும் சொல்லார். மனதார ராஜ்ய சுகத்தை விடுத்து தன் தாயான கௌசல்யிடம் நான் இருக்க வேண்டும் என சொன்னார். ஆனால் ஸ்ரீராமரை பிரிந்து சொர்க்கத்தில் வசிக்கவும் நான் விரும்பவில்லை. அன்னை சுமித்திரையின் மைந்தன் இளவல் லக்ஷ்மணனும் தமையன் ராமனோடு மர உரி தரித்து கானகம் புறப்பட்டார். நாங்கள் மூவரும் மன உறுதியோடு காட்டில் வாசம் செய்தோம்.
தண்டகவனத்தில் துஷ்ட ராவணன் என்னை அபகரித்து வந்து விட்டான். அவன் இன்னும் 2 மாத காலம் கெடு வைத்துள்ளான். அதற்குள் நான் அவன் வசமாக வேண்டும் என வற்புறுத்துகிறான். 2 மாதத்திற்குள் நானே உயிரை விடுவேன் என்றாள். 33வது சர்க்கம் முற்றிற்று. 34வது சர்க்கம் ஸ்ரீராமர் முதலியவர்களின் நலம் பற்றி சொல்வது. சீதையின் துயர் மிகுந்த வார்த்தைகளை கேட்ட ஹனுமான் அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னான். தாயே, நான் ஸ்ரீராமரின் ஆணைப்படி தங்களிடம் தூதனாக வந்தேன். ஸ்ரீராமர் க்ஷேமமாக உள்ளார். தங்கள் க்ஷேமத்தை அறிந்து வரச் சொன்னார். ராமரின் பின் செல்கின்ற இளவல் லக்ஷ்மணன் தங்களுக்கு தனது நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார் என்றார். ஹனுமன் கூற்றால் ராம லக்ஷ்மணரின் க்ஷேமத்தை அறிந்து ஆனந்தமடைந்த தேவி ஹனுமனிடம், ஓ கபிவரா, கஷ்டம் வந்தபோது அதனை ஏற்றுக்கொண்டு நீண்ட காலம் ஜீவித்திருந்தால் கஷ்டம் நீங்கி சுகம் வரலாம் என்ற உலக நியதி சத்தியம் என்று சொன்னார். ஹனுமானும் சீதையும் ஒருவர் மேல் ஒருவர் நம்பிக்கை வைத்து பேசலானார்கள். சீதையின் பால் சற்றே நெருங்கி வந்தார் ஹனுமான். உடனே சீதை, ஹனுமன் வேடமிட்ட ராவணனோ இவன் என சந்தேகப்பட்டார். இவனோடு பேசுவது தவறு என்று நொந்து கொண்டார். அந்த இடத்திலேயே தரையில் அமர்ந்து விட்டார். நமஸ்கரித்தபடி அருகில் நின்ற ஹனுமாரை பார்த்து சீதை இவ்வாறு பேசலுற்றார். ஓ ராவணா, வானர வேடமிட்டு என்னை துன்புறுத்துவது நல்லதல்ல. துறவி வேடத்தில் மோசம் செய்து தூக்கி வந்த அதே ராவணன்தான் நீ. என்னை இவ்வாறு துன்புறுத்துவது உனக்கு கேடு விளைவிக்கும் என்றாள். இவ்வாறு பேசி சற்றைக்கெல்லாம் நான் இவன் பால் கொண்ட ஐயம் தவறு என சிந்தித்து மீண்டும் ஹனுமாரிடம், நீ ராமதூதனானால் என் பிரபு ராமனின் கல்யாண குணங்களை சொல் என்றார். சீதையின் எண்ணத்தை அறிந்த ஹனுமார் சீதைக்கு இதம் தரும் வார்த்தைகளை சொல்ல எண்ணி ராம சரிதத்தை மீண்டும் சொல்லலானார். ஸ்ரீராமர் சூரியனைப் போல ஒளி மிக்கவர், சந்திரனைப் போல் குளிர்ந்தவர், குபேரன் போல் எல்லா உலகங்களுக்கும் அரசன், ஆற்றலில் மகாவிஷ்ணு, சத்தியமும் இனிமையும் கலந்த பேச்சினை உடையவர், அழகில் மன்மதன், சத்துருக்களை அழிப்பார், மகாவீரர், அவரை அண்டி உலகம் சுகித்துள்ளது. மாயமானால் ராமனை வெளியேற்றி நீர் அபகரிக்கப்பட்டீர். உம்மை அபகரித்த ராவணன் அடையப்போகும் கதியை நீர் காணப்போகிறீர். ராவணனை வதம் செய்ய போகும் ஸ்ரீராமனால் அனுப்பப்பட்ட தூதன் நான். ராமன் தங்கள் க்ஷேமத்தை விசாரிக்கச் சொன்னார். இளவல் தங்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கச் சொன்னார். நான் சுக்ரீவனின் அமைச்சன். தங்களை காண கடலை தாண்டி வந்தேன். நான் ராவணன் அல்ல. சந்தேகத்தை விடுங்கள், என் பேச்சை நம்புங்கள் என்றார் ஹனுமன். 34வது சர்க்கம் முற்றிற்று.